வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை பொந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. மகத்தீசாய நமः. தபராஜ சக்தியே அரங்கா தவராஜ சித்தியே தேசிகா போற்றி. தவராஜ மூர்த்தியே அரசா போற்றி. தவராஜ யோகியே போற்றி போற்றி. ஓம் ஆறுமுக அரங்கமா தேசிக சுவாமிகள் பாதம் போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் மகத்தீசாய நமः. எல்லாம் வல்ல வள்ளி தேவசேனா சமேத திருமுருகப் பெருமானுடைய அருள் ஆசையினாலும் தமிழே முருகன், முருகனே தமிழ், ஔவைக்கும் மூத்தவள் ஆனாலும் இளையவள் அன்பான தமிழ்த்தாயின் ஆசீர்வாதத்தினாலும் எல்லாம் வல்ல நமது குருநாதர் ஞான யுகம் பிறந்து விட்டது என்பதற்கு காரணமாக இருப்பவர் மன்மத ஆண்டு. மன்மதன் என்றால் முருகன், முருகன் என்றால் அழகு, அழகு என்றால் முருகன், எல்லாமே ஷண்முகனுடைய ஆட்சிக்கு கீழ் வந்துவிடும் என்று சத்தியம் செய்திருக்கும் நமது குருநாதரின் பொன்னான திருவடிகளுக்கு எங்கள் எல்லோருடைய அன்பான வணக்கத்தையும் பாசத்தையும். எந்த மேடையிலும் நாங்கள் பயன்படுத்தாத ஒரு வார்த்தை பாசம், அன்பு. அந்த இரண்டு வார்த்தையை இந்த ஓங்கார குடிலை தவிர வேறு எங்கும் நாங்கள் பயன்படுத்தவில்லை என்பது நீங்கள் வந்து கேட்டாலே தெரியும். காரணம், இருப்பதை சொல்லித்தான் பழக்கம் எங்களுக்கு. இங்கே அன்பும் பாசமும் இருக்கின்றது. அதனால்தான் வார்த்தையிலே குற்றாலம் போல் பொங்கி எடுத்து வருகின்றது. நான் திருநெல்வேலிக்காரி. குற்றாலம் என் மனதிலே பொங்கி வரும். காரணம், கண்ணீராய் வரும். குற்றாலத்திலே தண்ணீரைத்தான் பார்ப்போம். ஆனால் எங்கெல்லாம் அன்பு இருக்கிறதோ, எங்கள் அப்பா வளர்ப்பு அப்படி, அங்கெல்லாம் என்னுடைய கண்கள் ஆனந்த கண்ணீராக பொங்கி அடைக்கலம் ஆகிவிடுவேன். அன்பர்களே, இந்த ஒரு நிகழ்ச்சி வைகாசி விசாக நட்சத்திரம், திருமுருகப்பெருமான் அவதார நட்சத்திரம் என்று இந்த இடத்திலே இப்படி ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. அப்போ நீங்களும் நினைக்கவில்லை. நமக்கு எல்லாருக்கும் மேலே இருக்கும் குருநாதர் என்னுடைய தாயை அழைத்து இந்த வைகாசி விசாகம் நடத்து என்று சொன்ன பாசத்துக்கு வேலை நினைச்சு பாருங்க. எப்பவுமே ஒரு மனிதனுக்கு ஒரு அன்பான விஷயம் கிடைக்குதுன்னா ஆண்டவருடைய அனுகிரகம் இல்லாமல் கிடைக்காது.
3 வயசுல ஞானசம்பந்தர் பாடினாருன்னா, என்னுடைய அன்பு நண்பர் குமரகுரு அவரிடம் பேசிக்கொண்டிருந்த போது பேசினோ, அது 3 வயதில் முளைத்ததல்ல, ஜன்மாந்திர சாதகம். அப்படித்தான் அந்த வார்த்தையை நாம் எப்படி நம்ப வேண்டி இருக்கிறது? இந்த கூட்டத்துக்கிட்ட வரும்போது, இந்த சன்மார்க்க சங்கத்துக்கிட்ட வரும்போது, பாபநாசம் சிவன் ஒரு பல்லவி போட்டார், அழகான வார்த்தை, என்ன தவம் செய்தனை அப்படின்னு போட்டார். யசோதையை பார்த்து பாடினார். அன்பர்களே, அந்த வார்த்தையை அப்படியே சுவாமி முன்னாடி சமர்ப்பித்து, என்ன தவம் செய்தேனோ நான் இந்த இடம் வருவதற்கு, இங்கு சுவாமிகளின் தாயாக ஏதோ ஒரு ஜன்மத்தில் இருப்பதற்கு என்று தான் நான் நினைத்து, இங்குள்ள தூசிக்கும் தூசியாக நான் என்றைக்கும் இருந்து கொண்டே இருப்பேன் என்பதை முருகன் அவதார நட்சத்திரத்தன்று சாமியினுடைய திருவடியிலே சமர்ப்பித்து சொல்லுகின்றேன். நிஜமா சொல்றேங்க, சுவாமியை நான் தரிசிக்கிறதுக்கு முன்னாடி உண்மையா சொல்றேன், இப்படி எந்த கலைஞர்களும் சொல்ல மாட்டாங்க. காரணம் என்ன, நான் சொல்றதுல ஏதோ கிரீடம் கீழே விழுதுன்னு நினைப்பாங்க. கிரீடம் என்பது முருகப்பெருமானுக்கு மட்டும்தான், நமது குருவுக்கு மட்டும்தான். மனுஷன் எவனும் கிரீடம் வைக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. முன்னாடி பட்டமோ பின்னாடி பட்டமோ ஒரு பயோடேட்டாக்கு கரெக்ட். பகவானுக்கு அந்த கிரீடமும் மணிமுகுடியும் கடவுளுக்குத்தான் வைத்து பார்க்க வேண்டும். அலங்காரம் என்று எல்லா அபிஷேகமும் நடந்தப்புறம் பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. சுவாமிக்குத்தான் அத்தனை நகைகள். உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன், கட்டபொம்மன் முருகனை வணங்கியவன் தெரியுமா? அவன் மிகச்சிறந்த தேசியவாதி. ஆனால் அப்பேற்பட்டவன் திருச்செந்தூருடைய மணி ஓசை 80 கிலோமீட்டர் தாண்டி பாஞ்சாலங்குறிச்சியில் கேட்டால் தான் சாப்பிடுவான். அவனுக்கு ஒரு ஆசை, முருகப்பெருமான் கனவிலே சொன்னாரா, அடே கட்டபொம்மா, என்னுடைய மனைவி வள்ளி கொஞ்சம் நகை இல்லாமல் இருக்கா, உன்னுடைய மனைவி நிறைய நகைகளை வைத்திருக்கிறாள், கொண்டு கொடுப்பாயா என்று கேட்டாராம். யாரு? முருகன். முருகப்பெருமான் கேட்க கனவுல தானே கேட்டார், சத்தமில்லாமல் உற்றுவோன்னு கட்டபொம்மன் நினைக்கல. பக்கத்தில் மனைவி கிட்ட கூட சொல்லாம இல்லை, அம்மா இப்படி என் கனவில் முருகப்பெருமான் சொல்லினார் என்று சொல்லிய உடனே அத்தனை நகைகளையும் கொண்டு அந்த முருகனுடைய திருச்செந்தூர் முருகன் சன்னதிக்கு கொடுத்த கட்டபொம்மன் பிறந்த நாடு ஐயா. அப்போ நகைகளோ பட்டங்களோ கிரீடங்களோ மனிதனுக்கு தேவையில்லை. எது தேவை? எல்லாம் கிடைப்பதனால் வரக்கூடிய ஒரு அடக்கம் இருக்கிறதே, அந்த அடக்கம் அமரருள் உய்க்கும். திருக்குறளை இதுவரைக்கும் திருவள்ளுவர் கூட கடவுள் நூல் என்று நினைத்திருக்க மாட்டார். நம்ம சாமி சொல்றார், திருக்குறள் என்பது கடவுள் நூல் என்கிறார். ஏன் வள்ளுவர் கூட சொல்லியிருக்க மாட்டார்னு சொன்னா, வள்ளுவர் தன்னடக்கம், சாமி சொல்றது தமிழடக்கம். சாமி சொல்றது வேத வாக்கு. சமீபத்திலே சித்ரா பௌர்ணமியின் அன்பான அந்த அரைகூவல் அழைப்பை தொலைக்காட்சியிலே தான் என்னாலே பார்க்க முடிந்தது. அடேயப்பா, எத்தனை விஷயங்கள் கொட்டிருக்கார் சாமி. இதை நம்ம இந்த துறையூரோட முடிக்கிறதுக்கு இல்லை, நான் பிறந்திருக்கேன். உலகம் கடந்து சொல்ல வேண்டும். உலகத்துக்குள்ள வெளிநாடுகளில் மட்டும் நான் சொல்லலை, உலகம் கடந்து சொல்ல வேண்டும். வெளிநாடுகளுக்கு மட்டும் சொன்னால் அது விளம்பரமாக புகழாக மாறிவிடும் என்று நீங்கள் நினைப்பீர்களோ என்றும் நான் சொல்லவில்லை. உலகத்தை கடந்த சொல். முருகன் வருவான். ஒரு மனுஷனுக்கு தேவை என்ன தெரியுங்களா? அதை பாரதியார் சொல்றார், நம்பினோர் கெடுவதில்லை 4 முறை தீர்ப்பு, அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலான்னு. இன்னைக்கு சாமி செஞ்சுக்கிட்டு இருக்கிறது அம்பிகா யோகம் இல்லையா? இப்படி அம்பிகையினுடைய அதிக வரத்தை நாம் பெறுவதற்கு எப்படி முயற்சி செய்ய வேண்டுமோ அப்படி சாமி சொல்கிறார், கவலைப்படாதீங்க, மன்மத ஆண்டு பிறந்திருக்கிறது. ஒரு நம்பிக்கையை நம் மனதில் கொடுக்கிறார். என்ன நம்பிக்கை? முருகன் வருவான். நான் சொல்றேன், நீங்கள்லாம் சொல்றீங்க வந்துட்டார், அவ்வளவுதான். அவர் அப்படித்தான் சொல்லணும், நம்ம இப்படிதான் சொல்லணும் இல்லையா? நம்ம மனுஷனுடைய பயங்கர வீக்னஸ் என்ன தெரியுமா? கண்ணுக்கிட்டே இருக்கும், புரியாது. கண்ணை கடந்து எங்கேயோ போய் தேடிக்கிட்டு மலையெல்லாம் ஏறிக்கிட்டு காவடியெல்லாம் சுமந்துக்கிட்டு பக்தியினுடைய ஆரம்ப நிலை அது. அப்படியெல்லாம் செய்வோமே தவிர
கண்ணுக்கிட்டே இருக்கக்கூடிய தாயை கடவுள் என்று நம்ப மாட்டோம். எத்தனை பேர் தாயை முதியோர் இல்லத்தில் அனுப்பிச்சிட்டு அவன் அமெரிக்காவில் உட்கார்ந்துருக்கிறான். தாயும் தந்தையும் கடவுள் அல்லவா? சாமி சொல்லியிருக்கிற வார்த்தையில் எனக்கு ஒரு வார்த்தை படிக்கும் போதே கேட்கும் போதே அழுதேன். எனக்கு ஒரு பெரிய வீக்னஸ், ரொம்ப சென்சிட்டிவ். அந்த நல்ல விஷயத்தை கேட்டால், அன்பை கேட்டால் கண்ணீர் தானாக ஒரு எங்கேருந்து டேப் ஆன் பண்ணான்னு தெரியாது, பாசத்தில் வரும். நாங்கள் தாய்மை குணம் உள்ளவர்கள்னு சொல்லியிருக்க. அதுதாங்க உலகத்தில் 4 பேர் மதிக்கிற மாதிரி வாழணும்னு சொல்லுவோம் தெரியுமா? அன்பான தாய்மார்கள் இருக்கீங்க. அந்த 4 பேர் யாருன்னு யாருக்காவது தெரியுமா? அவங்களா? அல்ல அந்த நாட்டில் இருக்காங்களே இவங்களா? எவங்களும் இல்லை, நம்ம கூடவே இருக்காங்க. மாதா, பிதா, குரு, தெய்வம். இந்த 4ஐத்தான் மனிதன் மதிக்கிறா போல வாழணும்னா, உன்னை உங்கள் அம்மா மதிச்சா போதும், உலகம் மதிச்சா மாதிரி. மதிக்க வேண்டாம்னு சொல்லக்கூடாது, அதான் பண்பாடு. மேடை நாகரிகம் என்பது மட்டுமல்ல, வாழ்க்கை நாகரிகம் என்பது என்னன்னா, அம்மா மதிச்சா போதும், வேற எல்லாரும் மதிச்சா மாதிரி. அப்பா மதிச்சா போறோம், வேற எல்லாரும் மதிச்சா மாதிரி. குரு ஆசி வழங்கினால் போதும், உலகமே ஆசி வழங்கினா மாதிரி. தெய்வம் உன்னை கடைக்கண் பார்த்தால் போறோம், உலகமே உன் கையில் வந்த மாதிரி. இந்த 4த்தையும் மனிதன் தன் வாழ்க்கையிலே, அதைத்தான் நம்ம வள்ளுவ பெருமான் சொன்னார், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் எங்கேயா போவான்? வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அந்த வாழ்க்கை நெறியைத்தானே சொல்லுகிறார். ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லி சாமி கொடுத்திருக்கும் தலைக்கு என்ன பேச விட்டா பேசிகிட்டே இருப்பேன், ராக்ஃபோர்ட் போயிடும். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. போனால் துன்பம் தான் எனக்கு, வீட்டுக்கு போனால். அதை விட இங்கேயே இருந்துடலாம். உண்மையாக சொல்கிறேன், இவங்கெல்லாம் என்னுடைய கூடவே வளர்ந்தவங்க, நண்பு மகன். அதாவது என்னென்னா, அந்த மாதிரி வாழ்வாங்கு வாழும் நெறிகளை சொல்லி மனிதன் வாழ வேண்டும். இன்னைக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லுகிறேன். சாமி தான் நமக்கு அம்மா. எப்படி? ஒரு குழந்தைக்கு பசிக்குதுன்னு யாருக்கு தெரியும்? அம்மாவுக்கு தான் தெரியும், அப்பாவுக்கு தெரியாது. ஏன்னா இருந்தால் தானே தெரியும். அவர் சண்டேன்னு சண்டை போட போயிருப்பார் எங்கேயாவது. அம்மாவுக்கு தான் தெரியும். ஒரு வீட்டில் அம்மா யாருன்னு கண்டுபிடிக்கவே வேண்டாம். ஹூ இஸ் மதர் ஹியர் அப்படிலாம் கேட்கவே வேண்டாம். ஒரு வறுமையான வீட்டிலோ, நான் சொல்கிறது பணக்கார வீட்டில் இல்லை, ஒரு வறுமையான வீட்டில் போய் இந்த வீட்டின் தாய் யார் என்று நீங்கள் கேட்கவே வேண்டாம், பேட்டியே வைக்க வேண்டாம். ஏன்னா எல்லாவற்றையும் இருக்கும் உருண்டைகளை எல்லாம் குழந்தைகளுக்கு கொடுத்துவிட்டு அவர்கள் சாப்பிட்ட திருப்தியில் 2 ஆனந்த கண்ணீர் சொட்டுகளை மட்டும் அருந்தி தன்னுடைய விரதத்தை முடிப்பாளே, அவள் தான் தாய். தாய்மார்கள் மட்டும்தான் கை தட்டுறாங்கன்னு நினைச்சேன், தந்தைமார்களும் தட்டுறாங்க. கடைசியில் சாப்பிடுபவள் தாய், மிச்சத்தை சாப்பிடுபவள் தாய், மிச்சம் இல்லாமலும் சாப்பிடாமல் இருப்பவள் தாய். அப்படித்தான் இன்னைக்கு சாமி சாப்பிடாம இருக்காங்க. தாய் தாய் நம்மெல்லாம் நல்லா இருக்கணும்னு அவர் சாப்பிடாம இருக்கார். சரி, அப்ப தந்தை எப்படி? ஒரு பாட்டு இருக்கு, தாயை சிறந்த கோவிலும் இல்லை. நம்ம மலேசியா ஜீவா குரூப் பாடினாங்க. அதில் ஒரு வார்த்தை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. இப்போ சில இடங்களில் தந்தையும் இல்லை, மந்திரம் இல்லை, எல்லாம் எந்திரம்தான். எந்திரம்தான். ஓம் நம சிவாய. மனுஷன் சொல்லிடானா எந்திரம் சொல்லி எந்திரம் வளர்ந்துருச்சுங்க. அந்த மனிதன் என்பவன் தந்தையினுடைய மந்திரத்தை கேட்கணும். நீங்கள் வரக்கூடிய ஞான திருவடி புத்தகத்தை படித்து பாருங்கள், ஒவ்வொன்றும் மந்திரம். சரியா நான் சொல்கிறது? நீங்கள்லாம் படிக்கிறீங்க தானே? நான் எங்கிருந்தோ வந்து இல்லை, இங்கிருந்தே இங்கே வந்தவா, இங்கிருந்தே இங்கே வந்திருக்கேன். அப்படி உண்டா? ஃப்ரம் ஹியர் டு ஃப்ரம் எப்படி சொல்கிறது? அதை எனக்கு தெரியல. இங்கிருந்தே இங்கே வந்திருக்கேன். ஞான திருவடி புத்தகத்தையோ அரங்கரின் அருளுரை புத்தகத்தையோ படித்து பார்த்தால் எத்தனை விஷயம். நாம ஜபம் செய்யுங்கள் என்று சாமி சொல்கின்றார். இந்த ஒரு மந்திரம் டீட்டெயில்டாக பின்னாடி சொல்கிறேன். குறிப்பாக சொல்லிட்டு முதல்ல விநாயகர் பாட்டுக்கு முன்னாடியே இவ்வளோ முன்னுரையாக நீங்கள் நினைக்காதீங்க, என் மனசு கொட்டுகிறது. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அடுத்து குரு. ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க நம்ம சாமியை பற்றி, நீங்கள் இதை எழுதி வேணாலும் வச்சுக்கோங்க.
மனசில் மனப்பாடம் வேணாலும் பண்ணிக்கோங்க. இந்த வைகாசி விசாகத்து அன்று சொல்லுகிறேன். என்னன்னா, சூரியன் குமரனை வழிபட்ட நாள். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு பௌர்ணமி, சூரியனுக்கும் நிலாவுக்கும் உகந்த நாள். ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உலகத்துக்கு ஒரே சூரியன் தான், உலகத்துக்கு ஒரே சந்திரன் தான், உலகத்துக்கு ஒரே குரு தான், அது நம்ம குரு தான். ரொம்ப நாளா முருகன் நினைச்சார், முருகப்பெருமான், அப்பா மேலேயே சூரியனும் மேலேயே நிலாவும் இருந்தா பூலோகம் என்னாகும், கொஞ்சம் அனுப்பி வைப்போமேன்னு நம்மளை திருத்துறதுக்கு பக்கத்தில் அனுப்பிச்சி வச்சிருக்க. ஆனால் நம்ம கிட்டக்க போனா தானே தெரிய விஷயம். சூரியனும் நிலாவும் சேர்ந்து வந்த ஒரே வடிவம் தான். சூரியனிலே அன்பர்களை என்ன பார்க்க முடியும்? சூடு, அருட்பெரும் ஜோதி. நிலாவிலே என்ன பார்க்க முடியும்? தன்னொளி, குளுமை, தனி பெரும் கருணை. அந்த அருட்பெரும் ஜோதியும் அவரே, தனிப்பெரும் கருணையும் அவரே. உலகத்திலே கபீர்தாசர் என்ற வடமொழி புலவர் அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லுகிறார், இந்த உலகத்திலே கடவுளும் குருவும் ஒருவரே. புரிஞ்சிண்டா, புரியலன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நமக்கெல்லாம் நாயகனாக இருக்கும் அன்பான குருநாதர், என் அன்பு மகன் சொல்லிக்கலாமே. இப்போ சொன்னார் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி, எங்கள் அம்மா வந்துட்டியா அப்படின்னார். இது போகிறோம், எனக்கு எத்தனை பட்டமும் வேணாம். எனக்கு இந்த கலைப்பண்பாட்டுத்துறை அரசாங்கம் கொடுத்த போது கூட சுவாமி கிட்ட சொல்லி இமெயில் பண்ணேன். நம்ம ஐயாக்கும், பூபதி ஐயாக்கும், மதுசூதன் ஐயாக்கும், குமரகுரு ஐயாக்கும் அனுப்பிச்சேன். சாமி முன்னாடி இந்த பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு எனக்கு கொடுங்க, நம்ம வந்து நான் தூரத்தில் இருக்கிறேன், போதும். இது மேலே 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 நம்மை தொண்டு செய்ய உயர்த்தும், பட்டம் வாங்க இல்லை. எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த இவ்வளோ பெருமைக்கு முதல் காரணம் சொல்கிறேங்க. எங்கள் அப்பா எனக்கு 3 அறிவுரை சொல்லி கொடுத்தாங்க. ஒன்று அடக்கமாக வாழு, இன்னொன்று பெண்மையை போற்றி வாழ், கடைசி வரைக்கும் உண்மையை போற்றி வாழ். இந்த 3 தான் எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதனால தான் ஓங்காரக்குடியிலே உலகம் என்று வாழும் உங்களுடைய அன்பான ஆசீர்வாதத்தோடு இன்றைக்கு சைவ தலைவன் முருகனை போற்றி என்ற ஒரு அற்புதமான கோணத்திலே தலைப்பு கொடுத்திருப்பதை அற்புதமான வெங்கல குரலிலே, கலைமகன் போன முறை வரல, சாமியோட ஆசீர்வாதம் இன்னைக்கு தான் ஐயா சொன்னார். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவனுக்கு எந்த குறையும் இருக்காது, நல்லாயிடுவான் குழந்தைன்னு சொன்னாரா. இன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சுது. அந்த ஆசையோடு விநாயகப் பெருமானை வணங்கி அந்த தலைப்புக்குள் செல்லுவோம். கணபதியே வருவாய் அருள்வாய், 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 கணபதியே வருவாய். மனமொழி மெய்யாலே தினம் உன்னை துதிக்க மங்கள இசை எந்தன் நாவினில் உதிக்க, கணபதியே வருவாய். மனமொழி மெய்யாலே தினம் உன்னை துதிக்க
அருள்வாய் கணபதியே வருவாய், அருள்வாய் கணபதியே வருவாய். ஏழு சுரங்களில் நான் இசை பாட எங்குமே இன்பம் பொங்கியே ஓட. ஏழு சுரங்களில் நான் இசை பாட எங்குமே இன்பம் பொங்கியே ஓட. தாளமும் பாவமும் ததும்பி கூத்தாட. தாளமும் பாவமும் ததும்பி கூத்தாட, தாளமும் பாவமும் ததும்பி கூத்தாட. தரணியில் யாவரும் புகழ்ந்து கொண்டாட கணபதியே வருவாய், அருள்வாய் கணபதியே வருவாய், அருள்வாய் கணபதியே வருவாய். தூக்கிய துதிக்கை வாழ்த்துக்கள் அளிக்க துவனியும் மணியன கணீர் என்றொலிக்க. தூக்கிய துதிக்கை வாழ்த்துக்கள் அளிக்க துவனியும் மணியன கணீர் என்றொலிக்க. கூட்டுகனல் இசை உள்ளம் தளிக்க உண்மை ஞானம் செல்வம் கொழிக்க கணபதியே வருவாய். கூட்டுகனல் இசை உள்ளம் தளிக்க உண்மை ஞானம் செல்வம் கொழிக்க கணபதியே வருவாய், அருள்வாய் கணபதியே வருவாய், அருள்வாய் கணபதியே வருவாய். ஆ ஆ தட்டிய கரங்களில் தமிழ் கடவுள் முருகனின் ஆசியை குருவின் முகத்தில் பார்க்கின்றேன். இன்னைக்கு தலைப்பு சைவத்தின் தலைவன் முருகன். எளிமையா சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய முதல் குறிக்கோள். திறமைகளின் பரிமாற்றத்தால் ஒருவனுக்கு மேலும் மேலும் கிடைக்கும் புகழை நான் நம்புவதில்லை. ஒரு மனிதனுக்கு புரிந்து அவன் அந்த விஷயங்களை தன் வாழ்க்கையில் மேலேற்றி கொண்டான் என்றால் அதுதான் வந்த கலைஞரின் புண்ணியம் என்று நான் நினைக்கின்றேன். இவ்வளவு நேரம் ஐயா நடராஜன் ஐயா இந்த இடத்தினுடைய வரலாற்றை அவ்வளவு அற்புதமாக சொன்னார்களே, அந்த விஷயத்தை நம் மனதிலே ஏற்றுக்கொண்டு மேலும் மேலும் இந்த இடத்திலே நம்முடைய அன்பான திருவடிகள் பட்டு அங்கிருக்கும் திருவடியை வணங்க வேண்டும் என்ற குறிக்கோளிலே சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் அது. எந்த சொல்லுமே அன்பர்களே கடைபிடிக்கத்தான், தன்னுடைய புகழுக்காக அல்ல. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இத்தனை கலைஞர்களும் சான்றோர்களும் வருவதற்கு சமீபத்திலே ஒரு சுவடி நூல் கிடைத்ததாக சொன்னார்கள், சூட்சம நூல். அந்த நூலிலே கிடைத்த புண்ணியம் முருகப்பெருமானோடு சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்ட ஔவை பாட்டி எப்படி கேட்கிறா? பாட்டி பசிக்குதா? யாரு? மாடு மேய்க்கிற பையன் மாதிரி இருக்கிற இடைய மாதிரி இருக்கிறான் அவன் கேட்குறான். பாட்டி பசிக்குதா? அப்பவே முருகன் போட்டிருக்கிறது அன்னதானம். அதைத்தான் நம்ம சாமி செய்கிறார். இப்படித்தான் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் அணுக வேண்டும்.
அம்மா உங்களுக்கெல்லாம் நான் சொல்றது என்ன தெரியுமா, சாமி ஆறுமுக அவதாரம் இப்படி கோடி கோடியாக மக்களுக்கு செய்கிறார் அன்னதானத்தை. நம்மால முடிஞ்சது என்ன? அன்பு சகோதரி கலைவாணி உதவுவது போல் உதவ வேண்டும். என் அன்பு சகோதரி அப்படியே எடுத்து பரிமாறி அன்னதானத்துக்கு உதவுகிறார்களே செல்வி, அதுபோல உதவ வேண்டும். இங்கு இருக்கும் ஒவ்வொருவரையும் நான் சொல்லத்தான் வேண்டும். ஆனால் நேரம்தான் நமக்கு இல்லை. அந்த தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெருதேன்னு பாட்டி சொன்னால, உங்க வீட்டில் ஒரு வேலை செய்கிற அன்றாடம் வாழ்வியலில் கொண்டு வாருங்கள் சாமி சொல்றது. அதுதான் என்னோட கடமை. நிகழ்ச்சி நல்லா இருந்தது ஃபஸ்ட்டு, அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீ சாமியோட தாய், அது நிம்மதியான விஷயம். மூணாவது ஒன்று இருக்கு, நாங்கள் கடைபிடிச்சோங்க, இது நம்மளுக்கு வேணும். இதுக்குத்தான் இப்படி கத்துறோம், நாங்கள் கவலைப்படுறோம். நம்ம வீட்டில் வேலை செய்யும் குழந்தைக்கு நாம் எந்த தரத்தில் சாப்பிடுகிறோமோ அதே உணவை, ஈக்குவாலிட்டி, அதைத்தான் சமரச சன்மார்க்கம் என்று வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார். உனக்கொன்னு எனக்கொன்னு, அது பொது உடைமை அல்ல. முருகப்பெருமானுக்கு ஒரு அற்புதமான பெயர் உண்டு தெரியுமா? அவர் பொது உடைமை கடவுள். யாரும் கும்பிடலாம், பாட்டி கும்பிடலாம், பாலகன் கும்பிடலாம், ஏன்னா அவர் பாலகன். வயசானவங்க கும்பிடலாம், ஏன்னா கிழவனா முருகன் கல்யாணத்தில் வந்திருக்கார், வள்ளி கல்யாணத்தில். வேடர்கள் கும்பிடலாம், யார் வேணா கும்பிடலாம். அதற்கு காரணம் முருகன் என்பவன் கருணை கடல். இங்க உள்ள ஒரு அற்புதமான வார்த்தையை சொன்னால்தான் உங்களுக்கு தெரியும். முருகன் என்பவன் ஜீவ தயவின் ஸ்வரூபம். ஜீவ தயவு. ஒரு பொண்ணு வேலை செய்யறான்னா அந்த பொண்ணுக்கு பசிக்குமே அப்படின்னு அவங்க வீட்டுக்காரங்க மட்டும் நினைக்கக்கூடாது, நம்ம நினைக்கணும். நம்ம வீட்டில் வேலை செய்கிற குழந்தைக்கு நம்ம கொடுக்கணும். அது சாமி செய்கிற விஷயத்தில் ஒரு தூசு. சாமி மலை மாதிரி செய்கிறாங்க, நம்ம ஒரு தூசு. நம்ம செஞ்ச இன்னும் சாமி கிட்டக்க போகலாம். கருணை கடலாக ஒரு மனிதன் இருக்க வேண்டும் என்றுதான் இந்த சைவ தலைவன் என்ற ஒரு அற்புதமான தலைப்பை சாமி கொடுத்துருக்கார். என்ன அர்த்தம் தெரியுமா? எனக்கு தெரிஞ்சுங்க, ஒரு அற்புதமான ஸ்பீக்கர், அவர் யாருன்னு நான் சொல்ல மாட்டேன், எல்லாருக்கும் காதில் அப்புறமா சொல்கிறேன், ரகசியமாக சொல்கிறேன். அவர் ஒரு நாள் கேட்டார், அம்மா நீ சைவத்தை பற்றி பேச வர வேண்டும். அப்படியா? கண்டிப்பாக வருகின்றேன். ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டிலலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக அசைவம் தயாரிக்கும் வீடுகளில் கூட சாப்பிட மாட்டோம். இதுதான் அப்படி இருந்துட்டு தான் அதை பேசுறதுக்கு தலைப்பு கிடைச்சிருக்கு எனக்கு. அது ஒரு பாக்கியம். அப்போ கேட்டார், அம்மா இந்த மாதிரி சைவத்தை பற்றி நீ பேசணும். அப்படியா? அவர் மிகப்பெரிய ஒரு ஆரேட்டர், இங்கிலீஷில் பேசுவார், தமிழில் பேசுவார், அவருக்கே புரியறது கஷ்டம். ஆனால் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அவர் நினச்சிப்பார். அப்படி ஒரு பேச்சாளர் தமிழிலே சைவத்தை பற்றி பேச அழைத்தார். நானும் ஒரு 10-20 மேடைகளுக்கு போனேன். ஒரு நாள் என் தந்தையாரோடு வீட்டுக்கு அழைத்தார். வீட்டுக்கு அழைத்து சென்ற உடனே உள்ளே வேண்டாமல் நமக்கு ஒரு வரம் வந்தது. வரமா அது சாபம். உள்ளிருந்து வேண்டாத வாசனைகள் வந்தது. உடனே நான் கொஞ்சம் நினைச்சதை கேட்குற டைப். எங்கள் அப்பாட்டு தான் கேட்டேன். அப்போ கூட பண்பாடு தவற மாட்டேன். அப்பா நம்ம விருந்துக்கு அழைச்சிருக்கிறாங்களே, இங்கே விஷயங்கள் ஒன்று வேறு மாதிரி, ஒரு தமிழ் வாசனை இல்லாமல் வேறு மாதிரி ஒரு வாசனைகள் வருதே, நம்ம எப்படிப்பான்னு அமைதியாக இருன்னாங்க அப்பா. அப்போ அந்த பேச்சாளர் சொன்னதை உங்கள் மனசில் சொல்கிறேன். என்னங்க நீங்கள் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயாக பேசக்கூடியவர் தான், என்ன உங்களுக்கு அசைவ பழக்கம் உண்டா அப்படின்னு அப்பா கேட்டாங்க. என்னங்க அண்ணே தவறாக நினச்சிட்டீங்க? அதெல்லாம் உண்டு தான் எனக்கு. என்ன சைவம் நினச்சிட்டிங்களா? சைவத்தை தவறுங்க. அதாவது தவறினா கூட சைவத்தை சேர்த்துக்க மாட்டார் போலுக்கு. சில பேர் சைவம் சேர்த்துக்காமல் இருப்பான் தெரியுமா, அந்த டைப்பு. உடனே அவர் சொன்னார், அம்மா அண்ணா 2 பேருக்கும் சொல்லிக்கிறேன், அது மேடையில் பேசுகிற சப்ஜெக்ட், வீட்டில் சமைச்சிருக்கிறது சாப்பிட்ற சப்ஜெக்டு. இதை நம்ம சாப்பிடணும், அப்படி பேசணும்னார். இதை எதுக்கு சொல்கிறேன்னு தெரியுமா? சாமி இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு புலால் மறுத்தல். ஒரு மனிதன் ஒரு உயிரின் மீது கருணை கொண்டு, ஜீவ தயவு கொண்டு, அந்த உயிரை எடுக்காமல் இருப்பதுதான், கொல்லாமல் இருப்பதுதான் கருணை. இதை விட நான் எப்படி சுருக்கமாக சொல்றது? அன்பர்களே, மனிதன் என்பவன் சைவத்தை உண்டு வாழும் நெறி வாழ்ந்து மகான்களைப் போல் வாழ வேண்டும்.
மற்ற உணவுகளை உண்டு அவன் பிராணிகளுக்காக ஒரு நடமாடும் மயானம் போல் ஆகிவிடக்கூடாதே இல்லையா? அது என்ன மொபைல் மயானமா? அது மனிதன் என்பவன் மொபைல் மயானமா? நடந்து கொண்டிருக்கும் சுடுகாடா? இல்லை. பிராணிகள் செத்தால் இவன் வயிற்றுக்குள் வருவதற்கு பழக்கம் இருந்தால் கவலைப்பட வேண்டாம் அன்பர்களே. எப்போ நம்ம ஓங்கார குடிலுக்குள்ளே வந்துட்டோமா சாமி பார்வை நம்மளுக்கு பட்டாச்சு. அதனால்தான் அன்பே சிவம் திருமூலர் சொன்னார், அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆரும் அறிகிலார், அன்பே சிவமாவது ஆரும் அறிந்த பின். அப்புறம் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. என்ன அழகான அப்படியே உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு. அன்பா இருந்து பார்ப்போமே. ஒன்றுமே இல்லைங்க, நம்மளை ஒருத்தர் நாயே பேயேன்னு திட்டட்டுமே, இன்னைக்கு டைட்டில் நமக்கு அன்பு தான். அன்பா இருந்து பாருங்களேன். எங்கள் தாத்தா எப்படி தெரியுமா? எங்கள் அப்பாவோட தாத்தா, இது எங்கள் தாத்தா சொன்ன வார்த்தை. எங்கள் அப்பா வாழும் முறைப்படி வாழ்ந்தனால், எங்கள் தாத்தா வாழும் முறைப்படி வாழ்ந்ததனால், என்னை வாழும் முறைப்படி உங்கள் ஆசையால் வாழ வைத்திருப்பதனால் இந்த மேடையில் இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை சொல்கிறேன். உன்னை ஒருத்தன் நாயேன்னு சொன்னால் நீ நாயாயிடுவியா? இது எவ்வளோ இடத்துல நான் கடைபிடிச்சிருக்கேன் தெரியுமா? சௌக்கியமான வார்த்தை. கலை உலகத்தில் அதுவும் அம்புகளை எடுத்து வீசுவாங்க. மன்மதன் கையில் அம்பு உண்டு, வில் அம்பு உண்டு, எங்கள் கையில் சொல்லு தான் உண்டு, வேற என்ன உண்டு? அந்த சொல்ல வச்சு நாங்கள் எவ்வளோதான் விளையாட முடியும்? ஆக உன்னை ஒருவர் நோக பேசினால் நீ வருத்தப்படாதே, அவன் ஒரு நாளில் திருந்தி உன்னிடம் வருவான். அப்பொழுது நீ அவனிடம் என்ன காட்ட வேண்டும்? சாமி சொல்றதை காட்ட வேண்டும். அதுதான் தயவு. ஒன்றும் அவனை எதிர்த்து பேசாதே. இன்னைக்கு ஒரு அற்புதமான சுவடி நூலை பற்றி உங்களிடம் கலந்து கொள்ள போகிறேன். இப்படி கலைஞர்களும் சான்றோர்களும் சைவத்தை பற்றியும் முருகனை பற்றியும் சாமியை பற்றியும் பேச கிடைத்த வாய்ப்புக்கு முதல் காரணம், என்னைக்கோ ஒரு நாள் இந்த இடத்துக்கு ஔவை பாட்டி வந்திருக்க. அதனால தான் இன்னைக்கு பேத்திகளும் பேரர்களும் எல்லாருமா சேர்ந்து சாமியை பார்க்க. சாதாரணம் இல்லைங்க அந்த தமிழ் உறவுங்கிறத. நான் மேடையில் பொதுவாக சொல்வேன், பாட்டியினோட சொத்து வேணும். ஔவை பாட்டி மூட்டைக்குள்ளே பொதி சோறு தான் வச்சிருந்தா, பாட்டியோட சொத்து வேணும். ஆனால் பாட்டியினுடைய பைந்தமிழ் வேண்டாமா? அந்த தமிழுக்கு விலை ஜாஸ்தி. அதனால தான் சுவாமியை சந்தித்த செய்தியை, சுவாமியை தரிசித்த செய்தியை மனசிலே எழுதி கொள்ளுங்கள். இவ்வெல்லை 7ஆம் படை வீடாக ஔவையே வியந்து நன்கு ஆறுமுகனை சேவித்த சூட்சமம் கண்டேன். ஔவை பாட்டி சேவித்திருக்கிறாள். காரணம், முருகன் அவளுக்கு அன்னதானம் இட்டான். என்ன இட்டான்? பாட்டி பசியோட இருக்கியா? பசி தாங்காது. யாருக்கு? பாட்டிக்கு இல்லை, முருகனுக்கு. பசியோட முருகன் பெரிய அன்னதான பிரபு தெரியுமா? அவருக்கு ரொம்ப பிடிச்சது. இன்றைக்கும் பழனி போய் பார்த்தீங்கன்னா நம்ம துறையூர் மாதிரியே இருக்கும். எனக்கு அப்படி தான் தோணுது. 7ஆம் படை வீடு என்றாலும் அந்த 7க்கு ஒரு பெருமை உண்டு. இந்த உலகத்திலே வானவில் வண்ணம் 7, கடல்கள் 7, எங்களுடைய சங்கீதத்திலே சங்கீத ஸ்வரங்கள் 7, சப்த கன்னிகள் 7, வாரத்திலே நாட்கள் 7, சப்த ரிஷிகள். இன்னும் என்னையா வேணும்? 7 மலை. தொண்டரடி பொடி ஆழ்வார் இன்னைக்கு நூலில் வந்திருக்கார். பொய்கை ஆழ்வார் அன்னைக்கு சூட்சும நூலில் வந்திருக்கார். இதை விட சைவ வைணவ ஒற்றுமையை பரப்புவதற்கு எந்த உலகத்தில் எந்த கடவுள் வரப்போறா? பக்கத்திலே இருந்து நம்ம புரிஞ்சிக்காம இருந்தா நம்ம பாவிகள் இல்லையா? சாமி சொன்னாங்க இன்னைக்கு, இப்போ ஐயா சொன்னாங்க, எது பாவம் தெரியுமா? புண்ணியம் கூட தெரிஞ்சுக்க வேண்டாம். புண்ணியத்தை மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை. நல்லா எழுதிக்கோங்க. அப்போ அதுக்கு பதிலாக என்ன செய்யணும்? பாவம் செய்யாமல் இருந்தால் போதும். எது பாவம் என்று மனிதனுக்கு தெரிந்து செய்பவர் ஒரு வகை, தெரியாமல் செய்பவர் ஒரு வகை. தெரிந்தோ தெரியாமலோ செய்தாலும் அந்த பாவப்பிறவிகளை பிடிச்சி இழுத்து அன்பாக்குறது தான் இந்த ஓங்கார குடியிலுடைய வேலை. அது கரெக்டாக நம்ம எல்லாரும் சாமியினுடைய திருவடி ஆசையில் அழகாக செஞ்சுட்டு இருக்கோம். பாவம் செய்ய போறானா அவனை பிடிச்சி இழுத்து இங்கே தொண்டனாக்கிடுங்க, அது உங்களுக்கு புண்ணியங்க. இந்த உலகத்தில் புண்ணியத்தை சாமி சொல்றார், புண்ணியம் என்பது வலதுகை, அதுதான் முதல். பூஜை என்பது இடதுகை. நான் நல்லா பூஜை செய்கிறேன்,
நல்ல கும்பாபிஷேகம் செய்கிறேன், நிறைய லட்சங்கள் 2 லட்சம் 3 லட்சம் கொடுக்குறேன், ஆனால் புண்ணியமே செய்ய மாட்டேன். கொடுப்பது புண்ணியம் அல்ல, பூஜைக்கு கொடுப்பது புண்ணியம் அல்ல, நீ புண்ணியவானாக வாழ்ந்து கொண்டு கொடுத்தால்தான் புண்ணியம். சரிங்களா நான் சொல்றது? சரிதானே? அப்போ கொடுக்கறதுக்கு முன்னாடி உன் மனசை பக்குவப்படுத்து. அப்படித்தான் அங்கே முருகன் என்ன செய்கிறார்? பாட்டிக்கிட்ட விளையாடுறார். பாட்டி சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா? பாட்டி சொல்கிறா, பாட்டி இல்லையா, சுடாத பழமே கூட. அப்படியா? நாவல் பழத்தை ஒதுக்குறார், எல்லாம் விழுது. ஒன்னே ஒன்று எடுத்து, பாட்டி அது லௌகீக மண் ஒட்டி இருக்கு இல்லையா, பாட்டி துறவி இல்லையா, அந்த பற்று கூட வேண்டான்னு தான் ஹூ அப்படின்னு ஊதுனா. அதில் மண் ஒட்டி இருக்குன்னு தான் அவள் ஊதுனா. உடனே முருகன் வந்து, அவர் தமிழ் அல்லவா, தமிழ் கடவுள் அல்லவா, என்ன கேட்டார்? பாட்டி சுடாத பழம் வேண்டும் என்று கேட்டாய், நான் உதிர்த்தேன், ஆனால் சுட்ட பழம் போல் ஊதுகின்றாயே என்று கேட்டார். என்ன ஒரு கேள்வி! இந்த மடக்கலுக்கு பதிலே இல்லை. அப்போ ஔவை பாட்டியின் வயிற்றுக்கு முருகன் அன்னதானம் இட்டதனால்தான் அந்த தொடர்ச்சி தொடர்ந்து 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 ஓங்காரக்குடியிலே 7ஆம் படை வீட்டிலே ஔவை வந்து சாமியை தரிசித்த புண்ணியமானது நமக்கு கிடைத்திருக்கின்றது. அப்ப பாட்டி சொன்ன ஒரு வார்த்தை, உலகத்தில் எதுங்க அரியது? அரியது கேட்பினி. 3 விஷயத்தை கேட்டு எல்லாத்தையும் சொல்ல இன்னைக்கு நேரம் இல்லை. அரியது, கொடியது, இனியது என்று ஒரு வரிசை. அற்புதமான எது பெரியது? அதில் வரும், தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே. உங்க பெருமையைத்தான் சொல்லியிருக்கா பாட்டி. அப்போ அந்த அரியது கேட்பின் என்ற பாடலிலே, அந்த பாடல் நம்ம இங்கு எழுதி போட வேண்டிய பாடல். ஏன்னா இங்கு கண்கண்ட முறையிலே செயல் நடக்கிறது. அதனால் அந்த பாட்டிலே மனதை கொடுத்து சாமி புத்தகமே எழுதியிருக்கிறார். அரியது கேட்பின் வரிவடி வேலோய், அரிது அரிது மானிடராதல் அரிது. அன்பர்களே, ஏதோ காரணமா அப்பா அம்மாவனுடைய புண்ணியத்தால நம்ம மனுஷனா பிறந்துட்டோம் நினைக்காதீங்க. மற்ற எல்லாத்துக்கும் 5 அறிவு தான். நல்லது செய்வோம் நம்பி கடவுள் கூட ஒரு அறிவு கொடுத்து அனுப்பியிருக்க. எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிட்டு ஒரு அறிவு மரம் மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணக்கூடாது. சில இடத்துல மரம் மாதிரி மனுஷன் இருப்பான் தெரியுமா, ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. காரணம், மரம் மனுஷனை விட சில இடத்துல கிரேட்டாக இருக்கு. ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். மரத்துக்கு இருக்கும் தாய்நாட்டு பக்தி இந்த உலகத்தில் எவனுக்கும் கிடையாது. எப்படிங்க சொல்கிறீங்க? பணத்தை காமிச்சா ஓடிடுவான் இல்லைங்களா? நம்ம எல்லாருமே அப்படிதான் ஓடிடுவோம். ஆனால் மரத்தை, அது இருக்கும் நாட்டை, இருக்கும் இடத்தை, ஒரு சின்ன பெரிய கத்து, சும்மா நம்ம பொதுவாக எதையும் செய்யக்கூடாது, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்படி அறுத்து எரிந்து நகர்த்தி விடுங்கள் பார்ப்போம். 1 இன்ச்சு ஒரு மரத்தை அந்த இடத்துலேருந்து அடுத்த பிளேஸுக்கு நகர்த்திட்டோன்னா அவன் தான் கடவுள். ஆனால் செய்ய முடியுமா? செஞ்சால் என்ன ஆகும்? மரம் வாடிடும். அதுக்கு என்ன அர்த்தம்? இருந்த இடத்தை விட்டு நகன்றால் எனக்கு பசுமை கொடுக்க மனம் வரவில்லை. இருந்த இடமாகிய தாய்நாட்டிலே மனிதர்களே, நீங்கள் உங்கள் திறமைகளை கொட்டிக் கொடுங்கள் என்று பேசாத மரங்கள் நமக்கு பேசி இந்தியாவின் பண்பாட்டை காத்து நிற்கின்றன. காரணம் நான் ஏன் சொன்னேன்னா, அப்படி ஒரு அறிவா இல்லாமல், நண்டு மாதிரி 2 அறிவா இல்லாமல், வண்டு மாதிரி 3-4 அறிவா இல்லாமல், 5 அறிவா சிங்கம் புலி மாதிரிலாம் இல்லாமல், மனுஷா உனக்கு பகுத்தறிவு என்று நம்பி அல்லவா 6 அறிவை கொடுத்திருக்கிறார் என்று பாட்டி சொல்கிறார். அந்த பாட்டி சொன்ன பாட்டை பேரனுக்கு பேரன், பேரனுக்கு பேரன், பேரனுக்கு பேரன் பாட போகிறார். அரியது கேட்பின் வரிவடிவேலோய். நீங்கள் எல்லாம் மனதிலே நினைத்துக் கொள்ளுங்கள் KBS அவர்களை. இந்த நாட்டின் ஔவையார் அவர்கள்தான் மனதில் இருக்கிறார்கள். அந்த ஔவையார் பாடிய பாடலை இங்கு வந்து தரிசித்த புண்ணியத்தின் காரணமாக நமக்கும் பாடும் புண்ணியம் கிடைத்திருக்கிறது. அரியது கேட்கின் வரிபடி வேலோய், அரிது அரிது மானிடராதல் அரிது. மானிடராயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தலரிது. கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தலரிது. ஞானமும் கல்வியும் நயந்த காலையும்
தானமும் தபமும் தாம் செயலரிது. தானமும் தபமும் தாம் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே. ஆறுமுகப் பெருமானின் அவதாரத்தை இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டும். வைகாசி விசாகம் என்பது பெருமானுடைய திரு அவதார நட்சத்திரம், பிறந்த நட்சத்திரம் அப்படி சொன்னால் புரியும். இந்த வைகாசி விசாகத்தன்று சூரியனானவர் குமரனை வழிபடுகின்றார். அப்ப இந்த ஆறுமுகத்தை நான் எப்படி தெரியுமா சைவ தலைவன் என்பதை வரும்போது நினைத்திருந்தேன். அதையும் பதிவு செய்யணும், அப்பதான் அழகு. அதாவது சைவம் என்பது சிவம். ஆதிசங்கர பெருமான் நமது மதத்தை ஆறாக பிரித்தார். சைவம், வைணவம், காணாபத்தியம், கௌமாரம், சாக்தம், சௌரம் என்று. அப்போ சைவத்திற்கு தலைவன் என்று அடியேனுக்கு தெரிந்த ஒரு அற்புதமான கேமராவை அங்கே கொண்டு வச்சேன். சிவனானவன் என்பவன் சிவ வழிபாடு என்பது சைவம். கௌமாரம் என்பதுதான் முருகம். காரணம் கௌமாரம்னா இளைஞன் அர்த்தம். சாமி பேச்ச போட்டு பாருங்க, மீண்டும் இளைஞனாக வருவேன் என்று சொல்லியிருக்காரா இல்லையா? நமக்கு தாங்க இளமையிலிருந்து கிழமை, சாமிக்கெல்லாம் வயதிலிருந்து இளமை. இது ஒண்ணுதான் நம்மளுக்கு வித்தியாசம். காரணம் தமிழை போன்றவர்கள். தமிழ்த்தாய் வாழ்த்து பாடும்போது எழுந்து நின்னா போராது, அதுல அர்த்தத்துல மனசு உட்காரணும். ஒரு வார்த்தை வரும் தெரியுமா? எத்திசையும் புகழ்மணக்க இருந்தவரும் தமிழனங்கே உன் சீர் இளமை திறம் வியந்து. தமிழ் என்றால் முருகன், முருகன் என்றால் இளமை, இளமை என்றால் என்றைக்கும் நிலைத்திருப்பது என்று அர்த்தம். சச்சித்தானந்தம் தான் என்றைக்கும் இருப்பது. எது? தெய்வத்தின் இளமை. அப்படி ஒரு இளமையில சிவபெருமானானவர் அற்புதமான வழிபாடாக சைவம் சொல்லப்படுகிறது. நம்முடைய திருமுருகப் பெருமானுடைய வழிபாடு கௌமாரம் என்று சொல்லப்படுகிறது. ஆனா தகப்பன் சாமி கதையை பாருங்க, அற்புதமான விஷயம் வரப்போகின்றது. சிவனானவர் அமர்ந்திருக்கின்றார், சுத்தி ஸ்ரீருத்ரம் ஒலிக்கின்றது, பிரம்மன் வந்து கொண்டிருக்கிறார், வழியிலே இங்கே முருகப்பெருமான் அமர்ந்திருக்கிறார். என்ன நடக்கப் போகிறது என்று நீங்கள் பார்ப்பதற்கு முன்னால் இங்கு சிவநாதம் ஒலிக்க வேண்டாமா? முருகப்பெருமானுடைய தந்தை அல்லவா? அப்படி ஒரு அற்புதமான தந்தையை பெற்றது முருகனுக்கு பெருமை. முருகன் கிடைத்தது சிவனுக்கு பெருமை. அதனால் தான் ஒரு பேர் உண்டு, சிவ சுப்பிரமணியம்னு சேர்த்து. சிவனும் சுப்பிரமணியமும் ஒன்றே. காரணம், பெருமானுடைய திரு அவதாரம் நடக்கும் போது சிவபெருமானுடைய 5 முகம், உமாதேவியினுடைய முகமாகிய அதோ முகமும் சேர்த்து 6 முகமும் சேர்ந்து 6 பொறிகளாகி அக்கினியாகி அப்படியே வாயு பகவானால் கொண்டு வந்து கங்கையிலே விடப்பட கார்த்திகை பெண்கள் பாலூட்டிய திருநாள் தான் இந்த திருநாள். இன்னைக்கு நம்ம ரொம்ப சந்தோஷமா முருகனுக்கு ஒரு தாலாட்டு கண்டிப்பா பாடணும். தாலாட்டு பாடிட்டா 2 புண்ணியம் எனக்கு. ஒன்று முருகனுக்கு பாடின மாதிரி, இன்னொன்று என் குழந்தைக்கும் பாடின மாதிரி, இல்லையா? இந்த பாக்கியம் வேறு யாருக்கு கிடைக்கும்? அதனால் மனசார வணங்கி அற்புதமான தாலாட்டு பாட்டு வைத்திருக்கிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி நான் நினைத்த கருத்தை சொல்கின்றேன். அப்போ தகப்பன் சாமியினுடைய விஷயத்தை இறுதியிலே சொல்லுகின்றேன். சிவனானவர் அமர்ந்திருக்கின்றார், ஸ்ரீருத்ரம் ஒலிக்கின்றது. அற்புதமான பாடல். கர்நாடக சங்கீத உலகத்திலே மகாராஜபுரம் சந்தானம் என்று ஒரு அற்புதமான ஒரு கருணை சிவம் இருந்தார். அவருடைய பாடல் இது. அந்த பாடலை இங்கு ஒலித்தாலே நமக்கு ஒரு புண்ணியம், பாடியவர்களுக்கு புண்ணியம், கேட்டவர்களுக்கு புண்ணியம். எங்கோ ஒருத்தன் பக்கத்தில் பாவம் செஞ்சுட்டு போயிருந்தா அவன் காதில் விழுந்து உள்ள விழுந்தானோ நமக்கும் அது புண்ணியம். அந்த புண்ணியத்துக்காக இந்த பாடலை நாங்கள் இசைக்கின்றோம். நீங்கள் எல்லோரும் தியான நிலையில் அமர்ந்து இந்த பாட்டை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். போ சம்போ ஸ்வயம்போ. ஜய சம்போ விபோ ருத்ரஸ்வயம் போம்
जय शंकर जयेश जयेश जय सर्वज्ञ कारण जय शंभो विभो स्वयंभो स्वयंभो शंभो शिव शंभो स्वयंभो भो 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 शंभो शिव शंभो स्वयंभो 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 गंगाधर शंकर करुणाकर मामव भवसागर धारक गंगाधर शंकर करुणाकर मामव भवसागर धारक भो शंभो शिव शंभो स्वयंभो 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 निर्गुण पर ब्रह्म स्वरूप निर्गुण पर ब्रह्म स्वरूप गम गम बूद प्रपंच रहित निर्गुण पर ब्रह्म स्वरूप गम गम बूद प्रपंच रहित निज गुण निकित निरांतक नलता निज गुण निकित निरांतक नलता आनंद अतिशय अक्षय लिंग निज गुण निकित निरांतक नंत आनंद अतिशय अक्षय लिंग धिमिद धिमिद गिड धिमि गिड तगदोम तोम तोम तरि गिड गिड तोम मतंग मुनि बरबल्ली दईशा सर्वदिगौ परवेष्टित वेशा नित्य निरंजन नित्य नटेश जनु तक दिम्बि तक जनु तक दिम्बि तक जनु तम तक दिम्बि तक जनु तक दिम्बि तक जनु तम तक दिम्बि तक जनु तक दिम्बि तक जनु तक दिम्बि तक जनु तरिकेट तक जनु तम तरिकेट तक तुम तक दिन तुम तक तुम तुम तरिकेट तक जनु तुम तरिकेट तक तुम तक दिन तुम तुम तरिकेट तक जनु तुम तरिकेट तक तुम तक दिन तुम त ईशा 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 सभेश सर्वेश धिमिद धिमिद गिड धिमि गिड तक तोम तोम तरि गिड गिड तोम मतंग मुनि बरबल्लिद ईशा सर्वदिगौ परवेष्टित वेश नित्य निरंजन
சர்வேஷ 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 போ शम्भो शिव शम्भो स्वयम्भो 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 ॐ भैरव रुद्राय महारुद्राय कालरुद्राय कल्पाङ्गरुद्राय वीररुद्राय रुद्ररुद्राय घोररुद्राय अघोररुद्राय मार्ताण्डरुद्राय अण्डरुद्राय ब्रह्माण्डरुद्राय चण्डरुद्राय प्रचण्डरुद्राय शूररुद्राय भीमरुद्राय भवरुद्राय अतलरुद्राय वितलरुद्राय शुकलरुद्राय महागमरुद्राय शजातलरुद्राय दलादलरुद्राय पाषाण्डरुद्राय नमो नमः शम्भो महादेव वो मगतीशाय नमः शम्भो இப்படி அகத்தீசாயனுடைய சிவ சம்போ நாதம் ஒலிக்க அதில் மயங்கினானே தவிர பிரம்மன் சிவனில் மயங்கினானே, சிவன் பெரியவன் என்பதால் மயங்கினானே தவிர பக்கத்தில் இருந்த நம்ம சுவாமி பாலக சுவாமி பாலமுருகனை பார்க்க தவறிட்டார். இப்போ இப்படி நடந்து போகிறோம், போகும்போது 7 பேர் இருந்தால் 7 பேரையும் கும்பிட்டுட்டு போகணும். சில பேருக்கு இந்த நாளில் அதுவே கஷ்டமாக இருக்கு. மக்கள் என்பவர் தெய்வத்துக்கு சமானம். மக்களில் ஒருவன் பாராட்டினால் கூட அது மகேசன் குரல். அதை மதித்து யார் ஒருவர் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு கலைமகளின் பரிபூரண அருள் இருக்கிறது என்று அர்த்தம். ஆனால் இந்த பிரம்மனானவன் என்ன செய்தான்? தாண்டி போய் சிவனை கும்பிட்டானே தவிர இப்படி இந்த நாதத்துக்காக பாலமுருகனை கும்பிடவில்லை. உடனே பக்கத்தில் இருந்த வீரவாகுக்கு கோபம் வந்தது. அடே பிரம்மா, எங்கள் முருகப்பெருமானை வணங்காமல் செல்கிறாயா? உன்னை இழுத்து வருகிறேன். அப்போ முருகன் கருணை கடவுளாக சொல்கிறார், வேண்டாம், போனவர் அப்படியேவா போயிடுவார், திரும்ப வருவார்ல, அப்போ பார்த்துக்கலாம். ஒரு முகம் இருந்துட்டு பார்க்காம போனாலும் பரவாயில்ல, 4 திசைக்கு 4 முகம் வச்சுட்டு பார்க்காம போறியேப்பா. சில பேருக்கு கண்ணே படாது, அது அவங்க செஞ்ச பாவம். என்ன செய்ய, பக்கத்திலே இருப்பாங்க, வர தோணாது. பக்கத்திலே இருக்கும் கடவுள், பார்க்க தோணாது. குடுப்பினன்னு வேறு, அதுக்கு பேர் தான். ஆனால் இந்த பிரம்மனானவர் இப்படி செய்த உடனே பாலமுருகனுக்கு வருத்தம் வந்தது. அந்த வருத்தத்தில் ஒரு அர்த்தம் இருக்குது. சாதாரண மனுஷ வருத்தம் இல்லை, அது அர்த்தம் இருக்குது. என்னன்னா, அப்புறம் திரும்ப போகும்போது வந்தார். அப்போ கேட்டார், பிரம்மதேவனே அப்படியே செல்கின்றீரே? உடனே அவர் வீரவாகுக்கு பதில் சொல்கிற மாதிரி முருகனுக்கு சொன்னார், நான் பெரியவன், அதுதான் வரக்கூடாது. சாமி இந்த ஓங்கார குடிலுக்குள்ள வந்தாச்சுன்னா முதல்ல நம்ம உள்ள இருந்து எடுக்கிறது அந்த நான் என்ற ஈகோவைத்தான். அடையாளத்துக்கு போடுங்க, என் பெயர் பாரதி, உங்கள் பெயர் கலைவாணி, இவர் பெயர் கணேஷ், இவர் பெயர் கலைமகன், போடுங்கள். இந்த மைக்கில் கூட பேர் எழுதியிருக்கார். அடையாளத்துக்கு. அடையாளமே ஆத்மாவாகிவிடக்கூடாது. அதைத்தான் நாங்கள் தினசரி சொல்லிக்கிட்டு இருக்கோம். மக்கள் தொலைக்காட்சியில் மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா, நான் என்ற ஈகோவை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். காரணம், அந்த நான் என்கிற வார்த்தையை அகட்டி அகட்டி பாருங்களேன். இந்த நாவை இங்கே தள்ளிடுங்க, இங்கே இங்கே தள்ளிடுங்க, உள்ளுக்குள்ள நாராயண பெருமானும் இருப்பார், நமசிவாயனும் இருப்பார், நம்ம நாயகனும் இருப்பார். நாயகன் என்றால் என்ன அர்த்தம்? தலைவன் என்று அர்த்தம். தலைவன்னா என்ன அர்த்தம்? சைவத் தலைவன் அர்த்தம். சைவத் தலைவன்னா யாரு அர்த்தம்? முருகன் அர்த்தம். முருகன்னா யாரு? கண்கண்ட சாமின்னு அர்த்தம். இந்த விஷயத்தை புரிந்து கொண்டு மனிதனானவன் பழக வேண்டும். தெய்வமே ஆனாலும் ஆணவம் வந்தால் அடுக்கப்படும். அதுதான் இந்த கதை. அப்போ மனுஷனுக்கு துளி கூட இருக்கக்கூடாதுங்க. பல ஒரு சங்கீதி வச்சுட்டாங்கன்னா பண்ணுற பிரிக்காவை விட அசிங்கமாக அதிகமாக விளையாடுறாங்க.
சங்கீத உலகத்தில் ரொம்ப ஜாஸ்தி அது. அப்போ பிரம்மன் இப்படி செய்த உடனே வீரவாகு சொன்னார், பாலமுருகனை வணக்கம் செய்துவிட்டு செல். நான் பெரியவன், சிவனை மதிப்பேன். முருகன் சின்ன பையன்டா, அவன் எதுக்கு நான் மதிக்கணும்? அப்போ முருகனும் பிரம்மனும் சந்திக்க வேண்டிய வேளை. பிரம்மா, இதுதான் உலகம். உன் தொழில் என்ன? படைக்கும் தொழில். படைக்கும் தொழிலா? சரி, அப்போ உனக்கு வேதம் வருமா? என்ன கேள்வி! அப்பவே இருமாப்பு பாருங்க மனசுக்குள்ள. என்ன கேள்வி இது? நான் முறையும் நன்றாக ஓதுவேனே. தயாராக இருந்தார்கள் ஓம் என்னும் நாதத்திற்கு. எல்லோரும் குழுவாக தயாராக இருக்கிறார்கள். 4 வேதமும் ஓதுவேனே. அந்த 4 வேதத்தையும் நான் ஓதுவது போல் யாரும் ஓத மாட்டார்கள். அப்படியா? அப்படி என்றால் அந்த வேதம் எப்படி ஆரம்பிக்கின்றது என்றவுடனே ஆரம்பித்தார்கள். ஓம் ஓம் ஓம். எல்லாரும் சொன்னாங்க. பிரம்மதேவன் சொன்ன உடனே எல்லாரும் சொன்னாங்க. நீங்களும் இப்போ ஒரு தடவை சொல்லுங்க. ஓம் ஓம் ஓம். இப்போ முருகனோட டைம். என்ன பண்ணார் தெரியுமா? நில் பிரம்மா நில். சொல்றது எல்லாருக்கும் தெரியும், அதனோட பொருள் தெரியுமா அப்படின்னார். உடனே அப்பவும் அகங்காரம் குறையில. அடேங்கப்பா, அந்த அகங்காரம் இருக்க இருக்க எவ்வளோ கஷ்டம் பாருங்க. அகங்காரத்திலே பிரம்மன் சொன்னது பொருள் என்ன தெரிவது? பொருள் முருகனே, நான் மறைக்கும் பொருள் நான் தான் என்றான். 4 வேதத்துக்கும் பொருள் நான் தான் என்றான். அப்போ பார்த்தார், இனிமே விட்டு வைக்கக்கூடாது. இதுதான் முருகப்பெருமான். அதைத்தான் பின்னாடி சொல்ல போகிறேன். வல்லினமாகவும் இருப்பார், மெல்லினமாகவும் இருப்பார், இடையினமாகவும் இருப்பார். அது எப்படின்னு பின்னாடி சொல்கிறேன். பார்த்தார், இருக்கிறது 4 முகம். ஒரு குட்டு குட்டுனா போதாது, 4 குட்டு குட்டுவோன்னு நல்லா பிரம்மதேவனை 4 குட்டி குட்டி வீரவாகு சிறையில் இடு இவனை பிரம்மனை அப்படின்னு சொன்னார். காரணம், இந்த 4 வேதத்துக்கும் இந்த ஓம் என்ற பிரணவ பொருளுக்கு அர்த்தம் தெரியாதவன் படைக்கும் தொழிலை எப்படி செய்வது? உடனே செய்தி சிவலோகம் போயிடுத்து. இப்பெல்லாம் இமெயிலில் போடுறது என்ன சீக்கிரம், அதை விட அவசரமாக போச்சு. ஏன்னா தேவர்கள் குடுகுடுன்னு போய் ஓடி போய் சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே சிவபெருமானுக்கு கவலை. பிரம்மன் அல்லவா, படைக்கும் தொழிலை செய்பவன் அல்லவா, சிவம் என்றாலே மங்களம் அல்லவா, எந்த மங்கள குறைவு நடந்தாலும் அவருக்கு பிடிக்காது. அவர் உடனே சொன்னாராம், தயவு செய்து என் முருகனிடம் சொல்லுங்கள், பிரம்மனை விடுவிக்க சொல்லுங்கள். முருகப்பெருமான் செய்யலை. ஏன்னா செய்ய வந்ததை செய்யாம அப்பா சொல்ல கேட்கலங்கிறது அர்த்தம் இல்லை, எப்போ கேட்கணும்னு இருக்கு. அதைத்தான் இவர் சொல்றாரு. செய்யலை, இப்போ நன்றாக ஊர்ந்து கேளுங்கள். இப்போதான் நம்மளுடைய கருத்துக்கு ஒரு மிகப்பெரிய விருந்து கொண்டு வருகிறேன். அப்பா, பிரம்மன் செய்யும் தொழிலை உலகத்துக்கு என்ன இடைஞ்சலும் வராது. பிரம்மன் செய்யும் தொழிலை நானே செய்கின்றேன். இந்த உலகத்திலே படைக்கும் தொழில்கள் அனைத்தையும் நானே செய்கின்றேன் என்று முருகன் தன் ஆட்சியை படைக்க ஆரம்பித்தார். அன்றுதான் உலகத்திலே எல்லா உயிர்களும் ஞான உயிர்களாக பிறந்தன. இப்ப நினைச்சு பாருங்க, முருகன் ஆட்சிக்கு வருவான். இது ஞான யுகம் மலரப்போகிறது. வருவான் வருவான் வந்துவிட்டான் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை. அப்போ தகப்பன் சாமி கதை மீண்டும் நடக்கின்றதோ என்று நினைக்கும் அளவுக்கு நம் மனதுக்குள்ள இருக்கிற ஞானத்தை கடைஞ்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெரியுது, ஏதோ ஒரு லைட் தெரியுது நம்ம மனசுக்குள்ள. அப்போ முருகன் படைத்த உயிர்கள் எல்லாம் ஞான உயிர்களாக இருந்தது. அதுதான் முருகன் ஆட்சி, அதுதான் ஞான யுகம், அதுதான் இந்த மன்மத ஆண்டிலே மலரப்போகிறது என்று சாமி சொன்னாரோ. உடனே தேவர்கள் எல்லாம் நடக்கும் சிவபெருமானை வேண்டினார்கள். யாம் சொல்லியும் இந்த குழந்தை பிரம்மனை விடுவிக்கவில்லையா? அப்போ முருகன் சொன்னாரா, செய்யறதெல்லாம் செஞ்சு காமிச்சாச்சு, இனிமே விடுவிச்சுட்டா என்ன என்று பிரம்மனை விடுவித்தாராம். இப்போ பாருங்க, அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. தெய்வமாக இருந்தாலும் தெரிவிக்க வேண்டிய விஷயம் தெரிவிக்கப்பட்டவுடன் தன்னுடைய அகங்காரம் நீங்கி, அகந்தை என்ற உடம்புக்குள்ளே இருக்கும் இருளானது நீங்கி, அஞ்ஞானம் நீங்கி, மெஞ்ஞான ஒளியை மனதில் புகுத்தி, முருகா என்னை மன்னித்து விடு,
பிரம்மதேவன் வந்து சாஷ்டாங்கமாக சரணமடைகிறான் நம்முடைய முருகன் திருவடியிலே. அப்படி மன்னித்த உடனே அப்ப கேட்கிறார் யாரு? சிவபெருமான். பிள்ளையவே டெஸ்ட் பண்றார். பிரம்மனை கேட்டாயே, உனக்கு அந்த பொருள் தெரியுமா? மகன்லியா? தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல் கடவுள் நூல் சொல்லிடுறது. இனிமேல் நீங்கள் திருக்குறள் அப்படியே சொல்லுங்க. திருக்குறள் என்று சொல்லுங்கள், புரியலைன்னா கடவுள் நூல்னு சொல்லுங்க. இல்லையா? அதான் புரிஞ்சுதுன்னான்னு சொல்ல மாட்டேன். திருக்குறள் புரிஞ்சிடும், உள்ள இருக்கிறது புரியாது. அது புரியறதுக்கு எப்படி சொல்லுங்க? கடவுள்னா தான் கிட்ட வருவான் மனுஷன். அப்போ எங்கே சொல் பார்ப்போம் என்று உடனே பரமசிவன் சீடனாகின்றான், முருகன் தலைவனாகின்றான். செவிக்குள் பிரணவ மந்திரத்தின் ஓம் அகர உகர மகாரங்களின் பொருளை சொல்லுகின்றான். குமரன் பரனுக்கு குரு ஆனதால் குமரகுருவரன் ஆகின்றான். இதுதான் முருகப்பெருமானுக்கு குமரகுருவரன் பேர். இப்போ இந்த தகப்பன் சாமி கதையை நினைச்சு பார்த்தா, சைவம் என்பது சிவ வழிபாடு, கௌமாரம் என்பது முருக வழிபாடு, அப்பனுக்கே ஞானம் சொன்ன சுப்பன் என்பதால் சிவ வழிபாட்டுக்கு முருக வழிபாடு புத்தி சொல்லி இருப்பதனால் சைவத்தின் தலைவன் முருகன் என்று சாமி எனக்கு அன்பு உரை கொடுத்தாரோ என்று கூட நினைத்து கொள்ளலாம். அன்பர்களே, ஒரு அற்புதமான கருத்தை சொல்லி அடியேன் அடுத்த விஷயத்துக்குள் சொல்லுகின்றேன். சாமி சொல்ற சைவம் பல பல விஷயங்கள்ல இதுவும் ஒன்று. கருணையோடு இருப்பா. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? மொழிகளிலே கருணையான மொழி நம்ம தமிழ் மொழி. ஆங்கில மொழி வணிக மொழி, பிஸ்னஸ். டு யூ ஹாவ் ஜஸ்ட் 50 rupees அப்படின்னு கேட்பான் கடன் கேட்கும்போது. திரும்ப கொடுக்கும்போது அன்று வாங்கினேனே 50 ரூபாய், அதை கொடுத்து விட்டேன்னு தமிழில் சொல்லுவான். ஏன் இங்கிலீஷில் கேட்டான் தெரியுமா? மானம் போன இங்கிலீஷில் போட்டோம். ஏன் தமிழில் சொன்னான் தெரியுமா? ஏய் தமிழை மானஸ்தண்டா, அது மானா எங்களுக்குள்ளே இருக்கும், விடமாட்டான். கொடுக்கும்போது என்னத்தம்மா தமிழ், அப்புறம் கேட்கும்போது என்ன இங்கிலீஷ், பாதி பாதியாக வரும் வார்த்தை. நோ செமிகோலன், நோ கமா, நத்திங், போயிட்டே இருக்கும் வார்த்தை. ஆனால் எதிராளி புரிஞ்சுக்கணும், ஆங்கிலம் என்பது வணிக மொழி. அதுக்காக சொன்னேன். சரி, அடுத்து தெலுங்கு. அடேப்பா, சுந்தர மொழி, இசை மொழி. ஒரு சத்குரு போதாதா? எந்தனோ மகானுபாவலு அந்தரீக்கே வந்தனமோ என்று சொன்னதிலே எத்தனை அர்த்தங்கள் இருக்கின்றது. அதைத்தானே நம் வள்ளல் பெருமானும் சொன்னார். உலகத்திலே எத்தனை எத்தனை மகான்கள் உண்டோ அத்தனை பேருக்கும் வணக்கம் என்பது சுவாமி சத்குரு வார்த்தை. வள்ளல் பெருமான் சொன்னது வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபினிலே நானும் ஒருவன் ஒன்றோ என்பது வள்ளல் பெருமான் சொன்னது. எல்லாருமா சேர்ந்து ஒரு வார்த்தை சொல்றாங்க, வெற்றியாளர்களுக்கும் மகான்களுக்கும் நாமாக முற்றுப்புள்ளி வைக்கக்கூடாது, தொடர்ந்து கொண்டே இருப்பார்கள் குருவினுடைய ஆசியார். ஏன் ஒரு குழந்தை நாளைக்கு எழுந்து வந்து அவன் ஒரு ஞானி ஆகலாமே, ஏன் ஆக முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி 80 வயசுக்கு முன்னாடி சாமியானோட தாய் நினைச்சிருந்தா இன்னைக்கு இந்த மகான் நமக்கு கிடைச்சிருப்பாரு. எப்படி வளர்த்திருந்தா கிடைச்சிருப்பாங்க. அதை நினைச்சு பாருங்க. அங்க நம்ம போனோம், ரிவைண்ட் பண்ணி பழைய படத்தை போட்டு பார்க்கக்கூடாது, பாடத்தை போட்டு பார்க்கணும். போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் சாமி 1 வயதிலே எப்படி, 2 வயதிலே எப்படி, 40 ஆண்டுகள் தவம் செய்திருக்கிறாரே, அந்த வளர்ப்பு எப்படி. இதை நினைத்து கொண்டு நாம் கொண்டு வர வேண்டும். அப்படி தமிழை பார்த்தீங்கன்னா, அப்புறம் சமஸ்கிருதத்தை பார்த்தீங்கன்னா தத்துவ மொழி, இட்டாலி பார்த்தீங்கன்னா காதல் மொழி, அப்புறம் வந்து மலையாளம் பார்த்தீங்கன்னா இலக்கிய மொழி. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒன்று இருக்கிறது. அன்பர்களே கூர்ந்து கவனியுங்கள். தமிழை பார்த்தீர்கள் என்றால் தமிழ் கருணையான பக்தி மொழி. இல்லைன்னா தேவாரம், திருவாசகம், திருக்குறள், அடையப்பா இதுக்கு மேலே இலக்கியங்கள் வர முடியாதுன்ற அளவுக்கு உலகத்திலேயே தேடி பார்த்தீங்கன்னா எந்த இடத்திலும் எந்த மொழியிலும் இல்லாத ஒரே பெருமை, அமுத சுரபியென கொட்டி கிடக்கும் இலக்கியங்கள் இருக்கும் ஒரே மொழி தமிழ் மொழி. அதனால தான் அது கிட்ட போக முடியாமல் மனுஷன் கஷ்டப்படுறான். அந்த தமிழில் ஒரு குணம் உண்டுங்க. என்ன குணம்? 3 இனம் உண்டு. வல்லினோ, மெல்லினோ, இடையினோ. முருகப்பெருமான் அப்படித்தான். எப்படிங்க சொல்றீங்க? தாய் என்ற வார்த்தை எழுத்து வல்லினம் இல்லையா?
மீ என்பது மெல்லினம், இழ் என்பது இடையினம். தமிழுக்கு பெயர் வைத்தவர்கள் ஏன் இப்படி தேர்ந்தெடுத்து வைத்தார்கள் தெரியுமா? வல்லினத்திலே ஒரு எழுத்து, மெல்லினத்திலே ஒரு எழுத்து, இடையினத்திலே ஒரு எழுத்து என்று 3 இனங்களையும் சேர்த்து வைத்ததன் காரணம், அடே தமிழா, இன பேதம் பார்க்காமல் நீ எல்லா இனத்தோடும் ஒன்றி இருக்க வேண்டும் என்றுதான் அந்த தமிழுக்கு 3 இனங்களிலிருந்தும் பெயரை எடுத்து வைத்திருக்கிறோம். அப்புறம் அந்த தமிழுக்குள்ளேயே சண்டை போடுறியப்பா. தமிழுக்குள்ளே எவ்வளோ பேர் சண்டை போடுறாங்கம்மா, நீயா நானா? அந்த சண்டைக்கு ஒரு ஷோ. எவ்வளோ பேர், நான் சொல்கிறது அந்த தொலைக்காட்சி ஷோவெல்லாம் மனசுக்குள்ளே வீட்டுக்குள்ளேயே எத்தனையோ ஷோ நடக்குது. நீயா நானா, கணவனா மனைவியா, அப்பாவா பிள்ளையா. பல கலைஞர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் பிள்ளைகள் கலையில் வளர்றதே இல்லை. காரணம், நீ பண்ணிடுவியா பார்த்துடலாம், அந்த நீயா நானா வரக்கூடாது. அதுதான் அந்த அகங்காரம். அதைத்தான் முருகப்பெருமானுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லுகிறது. வல்லினமாக சூரசம்ஹாரத்தை முடித்தார், மெல்லினமாக வள்ளியின் திருமணத்தை காதல் லீலை செய்து முடித்தார், இடையினமாக அருணகிரி பெருமானுக்கு அப்படி ஒரு தொழுநோயையும் கொடுத்து தொழுநோய்க்கு பின்னர் அப்படியே தாங்கி முத்தைத்தரு என்று பாட வைத்து திருப்புகழை கொடுத்தார். தப்புக்கு தண்டித்தார், அவருடைய தமிழுக்கு திருப்புகழை கொடுத்தார். இப்படியும் இருந்தார், அப்படி இருந்தார். அதுதான் இடையினம். இந்த 3 விஷயத்தையும் இப்பொழுது நான் உங்களிடம் விளக்கிச் சொல்ல போகிறேன். சூரனுடைய விஷயம் இப்போ இங்கே நான் கொஞ்சம் நின்று பேசணும். சாமி சித்ரா பௌர்ணமியினுடைய அன்பான அறைகூவலிலே ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. நம்மெல்லாம் சூரர்கள் முடிஞ்சிட்டாங்கன்னு நினச்சோம், இன்னும் இருக்காங்களாமே. அவர் சொல்லியிருக்கும் வார்த்தையை நான் சொல்ல விரும்பவில்லை. அது சாமி மட்டும்தான் சொல்ல முடியும், நம்மெல்லாம் சொல்லக்கூடாது. அப்படி ஒரு சூரர்கள் கிளம்பினால் அடக்கப்படுவார்கள் என்று சொல்லி இருக்கின்றார். சூரன்னு சொல்லிக்கலாம், சௌரியமான வார்த்தை. நம்மெல்லாம் சொன்னால் அப்படி தான் சொல்லணும், சாமி அப்படி சொல்லலாம். அப்போ சூரர்கள் இன்னும் இருக்கிறார்களா? இருக்கிறார்கள். உலகத்தின் மூலைகளில் எங்கெங்கோ இருக்கின்றார்கள். அவர்களையெல்லாம் இங்கிருந்தே நான் என்னுடைய தமிழால், பக்தியால், அவதாரத்தால் அடக்கிவிடுவேன் என்று சொல்லும்போது நமக்கு எவ்வளவு நிம்மதி பிறக்கிறது மக்களே. அந்த நிம்மதியை கொடுத்தவர் சாமி இல்லையா? நிம்மதி எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? கடவுள் ஒரு நாள் கனவுல வந்தாராம். ஜாடி நிறைய எழுதி வச்சுருந்தாராம். சீட்டு, லாட்ரி சீட்டு இல்லை, அதெல்லாம் போயே போச்சே. கடவுள் லாட்ரி சீட்டாக கொண்டுருவார். என்ன கொண்டு வந்தார் தெரியுமா? ஒரு சீட்டில் செல்வம், ஒரு சீட்டில் புகழ், ஒரு சீட்டில் நல்ல குடும்பம், ஒரு சீட்டில் ஐஸ்வர்யம், ஒரு சீட்டில் ஸ்டேட்டஸ், அப்படி ஒரு வார்த்தை இருக்குது. இது ஒரு சீட்டில் பத்திரத்தை வைக்க முடியாத அளவுக்கு பீரோக்கள், இப்படி நிறைய விஷயங்களை எழுதி ஒரு சீட்டு, அது என்னன்னு கடைசியாக சொல்கிறேன், அந்த ஒரு சீட்டையும் உள்ளே போட்டிருக்கார். நல்ல மக்கள் கூடியிருக்கிற இடம், அந்த இடத்துல கடவுள் இப்படி ஜாடியை கொட்டுறார். ஒவ்வொருத்தனும் திறந்து பார்த்து எடுத்துன்னு வரான். அங்கே தான் திருடுத்தனன்றேன். இது வேணும், அது வேணும், இது வேணும், அது வேணும். முன்னாடி ஒரு பாட்டு உண்டு, எது வேண்டும் சொல் மனமே. எது வேணும்னு தெரியாது, தனக்கு எது வேணும்னு தெரியாது தானேங்க, அறியாமே. அதை நீக்க வந்தவர் தான் சாமி. அப்போது மொத்த ஜாடியையும் கொட்டின உடனே அங்கே பார்த்தீங்கன்னா தேடி 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 வந்த கூட்டம் போகிறா எல்லாத்தையும் எடுத்துன்னு போச்சு. ஒரே ஒரு சீட்டு மிஞ்சி இருக்கு. அந்த மிஞ்சி இருக்கிற சீட்டை கடவுள் அப்படியே எடுத்து மேலே போகல இன்னும் அவர் ஸ்டாடிக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி எதை தான் மனுஷன் விட்டுருக்கான் அப்படின்னு பார்ப்போன்னு திருப்பி அந்த சீட்டை அப்படியே பிரித்து பார்த்தார். அதில் இருந்த வார்த்தை என்னவாக இருக்கும் சொல்லுங்கள்? நிம்மதி. மனுஷனுக்கு நிம்மதி கிடைக்காது. கடவுளே கொடுத்தாலும் மனுஷன் வேண்டாம் என்று சொல்லுவான். காரணம் அவனுடைய அஞ்ஞானம். காமாட்சிக்கு பேர் என்ன தெரியுமா? நிம்மதீஸ்வரின்னு பேர். நம்ம அதே ஒரு படத்தில் எங்கே நிம்மதி அப்படின்னு வந்தால் பார்த்துருவோம், பாடிடுவோம், மனப்பாடம் பண்ணி பாடிடுவோம், ரொம்ப அழகாகவும் பாடுவோம். ஆனால் அந்த நிம்மதிக்குள்ளே இருக்கக்கூடிய மதி இருந்தால்தான் நிம்மதி அமையும். அறிவை ஒருத்தன் பயன்படுத்துறதுக்கு முதல்ல ஊக்கப்பட வேண்டியது பக்தி. அந்த பக்தி இருந்தால் தான் அறிவு வேலை செய்யும். எண்ணெய் இருந்தால் தான் விளக்கு எரியும், அது இல்லைன்னா எரியாது. அப்போ அறிவு தூண்டப்பட்டால், விளக்கு எரிந்தால் அது நிம்மதி தானே.
அந்த நிம்மதியை மனிதன் இழந்துவிட்டு அதுக்கு ஆளா பறக்கிறானே. அதனால நிம்மதியை பெறுவதற்கு சூரனுக்கு தெரியவில்லை. பாலகனா என்னை எதிர்க்க வந்தது என்று கேட்டவன் அவனுடைய சம்ஹாரத்திலே எத்தனை விதங்கள் எடுத்திருப்பான். ஆனால் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய வேலுக்கு எவ்வளவு சக்தி! அதைத்தான் இப்பொழுது குழந்தை கலைமகன் பாடப்போகிறார். சாதாரண வேலா, வெற்றிவேல், வீரவேல். சுற்றி நம்மை பகைவர் வந்து தாக்கும் போது வெற்றி கொடுக்கும் வெற்றிவேல், ஞான வெற்றிவேல். அப்பேற்பட்ட வெற்றிவேலை தூக்கி சூரன் மீது அப்படியே எய்கிறான். அந்த அம்பு போய்கிட்டே இருக்கு. போற வரைக்கும் இந்த பாட்டை நீங்க கேளுங்க. அதுக்கப்புறம் கதை என்னன்னு சொல்ற. அம்பானது சூரனை நோக்கி அந்த வேலானது போய்கொண்டே இருக்கிறது. சூரனோ மாமரமாக நின்று கொண்டிருக்கிறான். என்ன நடக்கும் அப்படின்னு அப்புறம் யோசிப்போம். முதல்ல அந்த வேல் செல்லும் பயணத்திற்கான ஒரு பாட்டு தான். பகைவர் தம்மை தோள் நடுங்க வைத்த எங்கள் சக்திவேல், ஞான சக்திவேல். வெற்றிவேல் வீரவேல், சுற்றி வந்த பகைவர் தம்மை தோள் நடுங்க வைத்த எங்கள் சக்திவேல், ஞான சக்திவேல். வெற்றிவேல் வீரவேல். ஆதிசக்தி அம்மை தந்த ஞானவேல், அசுரர் தம்மை அஞ்ச வைத்த வீரவேல். ஆதிசக்தி அம்மை தந்த ஞானவேல், அசுரர் தம்மை அஞ்ச வைத்த வீரவேல். மோதி அந்த குன்றழித்த சக்திவேல், மோதி அந்த குன்றழித்த சக்திவேல். மூவர் தேவர் வாழ்த்த வந்த வெற்றிவேல், மூவர் தேவர் வாழ்த்த வந்த வெற்றிவேல். வெற்றிவேல் வீரவேல், சுற்றி வந்த பகைவர் தம்மை தோள் நடுங்க வைத்த எங்கள் சக்திவேல், ஞான சக்திவேல். வெற்றிவேல் வீரவேல். வெற்றிவேல் வீரவேல், சுற்றி வந்த பகைவர் தம்மை தோள் நடுங்க வைத்த எங்கள் சக்திவேல், ஞான சக்திவேல். வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல். வேலானது அப்படி சென்று மாமரமாக நிற்கும் சூரனை பிளந்து செல்லும் பொழுது அவன் எஃகு மரமாக மாறினான். மனுஷன் இரும்பா இருக்கக்கூடாது. மனசு கருணையா வச்சுக்கணும், அன்பா வச்சுக்கணும். அவன் இரும்பாக மாறினான். இரும்பா இருந்தான கரும்பா இருந்தான நம்மளுடைய பெருமானுடைய வேலுக்கு இணை உண்டா? அது பெருமான் தந்த சிவசக்தி தந்த வேலாச்சே. அப்படியே சென்று அவனை சம்ஹரித்தது. அதுக்கப்புறம் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அன்பர்களை. முருகன் என்பவன் கருணை கடவுள். இங்கே நம்ம சாமி ஜீவ தயவை பற்றி ஏன் அப்படி அதிகமாக சொல்கிறார் என்றால், ஸ்ரீராமனானவன் ராவணனை சம்ஹரிக்கும் போது ராவணனை முடிச்சுட்டான், அவ்வளவுதான். ஸ்ரீ கிருஷ்ணனானவன் கம்சனை முடிக்கும் போது கம்சனை முடிச்சுட்டான், அவ்வளவுதான். முருகனானவன் சூரனை சம்ஹாரம் செய்யும் போது சூரனை சம்ஹாரம் செய்தது போல் செய்தானே தவிர அந்த எஃகு மாமரமானது இரண்டாக பிளந்து ஒன்று மயிலாகவும் ஒன்று சேவலாகவும் வந்தது. கருணை. அந்த உயிரை அப்படியே போக்கில்ல, அந்த ரெண்டு உயிர்களுக்கும் இவன் வாழ்க்கை கொடுத்து மயிலை வாகனமாக்கி கொண்டான், சேவலை கொடியாக்கி கொண்டான். சேவல் கொடியோனே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மயில் வாகனனே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஒரு மனுஷனுக்குள்ள ரெண்டு பேர் இருந்திருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் எத்தனை பேர் இருப்பார்களோ, இந்த சூரனுக்குள்ளே இருந்த கெட்ட ஆத்மா சென்றது, கெட்ட தன்மை சென்றது. ஆனால் முருகப்பெருமானுடைய கருணையினால், அப்பா அவர் முருகன் என்ன நினைச்சாராம், பெருமான்
என்னை மட்டும் கும்பிடுறவங்க போதாது எனக்கு, சூரன் ஏதோ தப்பு செஞ்சிட்டான், என்னை பாலகன்னு பேசிட்டான், அவனை சம்ஹரித்துட்டோம், இல்லைனாலும் என்னை வணங்குபவர்கள் சூரனையும் வணங்க வேண்டுமென்று மயிலை வாகனமாகவும் சேவலை கொடியாகவும் கொண்ட கருணை இருக்கின்றதே, அதுதான் முருகப்பெருமானுடைய ஸ்பெஷாலிட்டி. எந்த தெய்வத்துக்கும் கிடையாது. மயிலை வாகனமாக வச்ச காரணம் என்ன தெரியுமா? பார்க்குறதுக்கு அழகாக இருக்குண்ணா, இல்லை நல்ல ட்ரெஸ் மாதிரி அழகாக போட்டிருக்கேண்ணா, அதெல்லாம் கிடையாது. ரெண்டுமே சமுதாயத்துக்கு நன்மை செய்யும். சாமியினுடைய வார்த்தையோடு இணைத்து சொல்லுகின்றேன். சாமி தந்தை மாதிரி நமக்கு ஒரு அறிவுரை சொன்னார்னு சொன்னேனே, என்ன சொல்றார் தெரியுமா? காலையிலே எழுந்திருந்து ஓம் அகத்தீசாய நம என்று சொல் என்கிறார். சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொல்றார்? காலையில எழுந்திருங்கார். ஒவ்வொரு மனிதனையும் கொக்கரக்கோன்னு கூவி எழுப்புறது எது? சேவல். அதான் இன்னசென்ஸ். பதில் சொல்றாங்க பார்த்தீங்களா? இங்கே தான் கடவுள் இருக்கிறார். பெரிய நீங்கள் நல்ல ஒரு பெரிய ஏசி ஹால் அது இதுன்னு வச்சுருப்பாங்க, உள்ளே போனீங்கன்னா யாரும் பேசக்கூட மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. அந்த பதில் சொல்கிறார். உங்களுக்கு நான் கை தட்டுகிறேன். தட்டலாமே எல்லாரும். மனிதனுக்கு பூபால விடியலை கூறுவது சேவல். எழுந்திருப்பா. இப்போ அலாரம்லாம் சேவல் கூவுற மாதிரிலாம் வந்திருக்கு. தட்டிட்டு படுக்கிறதுக்காக தட்டுறான். கஷ்டப்பட்டு தட்டிட்டு சரி, இன்னும் அது என்னதான்னு தெரியலங்க. கடைசியாக ஒரு 5 நிமிஷம்னு சொல்கிற தூக்கத்தில் என்ன தான் இருக்கோ தெரியல. ஒரு ஜஸ்ட்டு இன்னொரு 5 மினிட்ஸ் அலாரத்துக்கு அப்புறம், கோழி கூவுனதுக்கப்புறம். அன்பர்களே, இதை சிந்திச்சிருக்கீங்களா? கோழி நம்மை எழுப்புகிறது, ஆனால் கோழியை யார் எழுப்புகிறார்கள்? இதை நினச்சி பார்த்துருக்கீங்களா? சாதாரண பறவை, அதுக்கு இவ்வளோ அறிவா? காலையில் எழுந்து வேலை செய். சாமி சொல்கிறாரே, காலையில் எழுந்து அகத்தீசாய நம என்று சொல்லி பூஜையெல்லாம் செய்து நாம ஜபம் செய்து இறைவனை தொழுது உன்னுடைய வினையாலும் செயலாலும் கர்மங்களாலும் வரும் பாவங்களை தீர்த்துக்கொள் மனிதா. இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் எழுதி வச்சுட்டா கூட போதும். நீ செய்கிறேன்னா எங்கள் வீட்டில் வந்து பாருங்கள். எங்கள் வீட்டு பூஜை அறையில் என்ன இருக்குன்னு நான் சொன்னாலாவது நீங்கள் யோசிக்கலாம். மாட்டீங்க, இங்கே மாட்டீங்க. பையனை கேளுங்க. சாமியினுடைய படத்தை போட்டு வள்ளல் பெருமானின் படத்துக்கு அருகே, நாராயண பெருமானுக்கு அருகே, சிவபெருமானுக்கு அருகே, எங்கள் ஊர் நவசக்தி காளிக்கு அருகே சாமியினுடைய படத்தை நான் போட்டு தினம் வழிபட்டு வருகின்றேன். அதனால் தான் இந்த சௌக்கியம். சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு வரும் பெருமைகள் இதுவரை வந்தது, இப்போ வந்துட்டு இருக்கிறது, இனிமே வரப்போகிறது எல்லாத்தையும் டோட்டலாக சாமி காலில் திருவடியில் போட்டு எனக்கு என்ன மட்டும் நிலைக்கணும், அது மட்டும் சாமி கிட்ட தரமாட்டேன். என்ன தெரியுமா? என்னை தாயின்னு சொன்ன பாசத்தை மட்டும் நான் வாங்கிக்கொள்ளேன். அது அவரிடமிருந்து வந்த வார்த்தை. அவர் தானே வச்சுப்பார், அது எனக்கும் கொடுப்பார். அப்போ இந்த பாசத்தை நீங்கள் எப்படி மதிக்கப் போகிறீர்கள்? ஒரு தந்தை போல கண்டித்து சொல்லும் பாசம். காலையில் எழுந்து நாம ஜபம் செய். அன்பர்களே, காலையில் எழுந்து நைட்டு வரைக்கும் ஜஸ்ட் இந்த ஃபோனில் நம்ம எத்தனை வார்த்தை பேசுகிறோம் நினச்சி பாருங்கள். மிஸ்டு கால் கொடுக்குறோம், சௌக்கியமானு கேட்குறோம். அது மட்டும் இல்லை, ஃபோன் பண்ணி நம்மளை கடன்காரனாக்கும். மேடம் உங்களுக்கு கடன் வேணுமான்னு கேட்பான். கஷ்டப்பட்டு நம்மளை கடன்காரனாக்கு நிம்மதியாக இருப்போம், கடனே இல்லாமல். நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்கோம், கடன் வேணுமா உங்களுக்கு? இது நம்ம பேசுகிறோம். ஆஃபீஸ்க்கு நம்ம போய் சொல்லிகிட்டே போகிறோம். வந்தாச்சு, இன்னும் 5 நிமிஷம்தான் அம்மா, இன்னும் வீட்டிலே உட்காந்துட்டுருப்போம், எழுந்திருக்க மாட்டோம். அன்றாடம் நடக்கக்கூடிய வாழ்வியல் பொய்கள் நீக்கணுமா இல்லையா? கரெக்டு தானே ஐயா நான் சொல்கிறேன்? எல்லாரும் என்னையும் சேர்த்து நம்மளையும் சேர்த்து எல்லாரையும் சொல்கிறோம். மனிதர்களை திருத்த வந்த தெய்வங்கள். அப்போது மனிதனை பூபால விடியலை சொல்லும் கோழிக்கு ஒரு பாகமாக சூரனுக்கு ஒரு இடம் கொடுத்து கோழியை கும்பிடும்போது சூரனையும் கும்பிடுங்க அப்படின்னு சொல்கிற கருணை. அடுத்தது மயில். அது எதுனா, நம்ம நாட்டுக்கு மழை வந்தால் மயில் முதல்ல ஆடும். சாமி இப்போ சித்ரா பௌர்ணமி இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? மன்மத ஆண்டில் பருவமழை தவறாமல் வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். மனசு குளிர்ந்து போகும்னு சொல்லியிருக்காங்க, உடம்பு குளிர்ந்து போகும்னு சொல்லியிருக்காங்க. கோடை வெயிலிலே
வள்ளல் பெருமான் பாடியது போல குளிர்விக்க வந்த தருவே என்று சொன்னது போல சாமியினுடைய வார்த்தையே குளிர்விக்க வந்த தருவே மாதிரி ஆகி இப்போ நாம் எல்லாம் ஒரு அற்புதமான குளுமையான சூழலிலே இருக்கின்றோம் அல்லவா? அப்பொழுது மழை என்பதை சொல்லக்கூடிய அற்புதமான மயிலை வாகனமாக்கி கருணை, கோழி பூபால விடியலை சொல்லும் கோழியை கோழி கொடியாக்கி, சூரனை மறந்துட்டு அவனுக்குள்ளே இருக்கிற வீரனை புகழ்கிறதுக்காக 2 இடத்தை கொடுத்த அன்பை மனிதர்கள் அன்றாட வாழ்வில் நம் பகைவர்களுக்கு செய்தால் என்ன? இருக்கிற இடம் தெரியாமல் அழிச்சிருவேன். எத்தனை பேர் சொல்கிறான்? நான் என்ற வார்த்தை அது வரக்கூடாதல்லவா அன்பர்களே? அப்படித்தான் சூரனுடைய வாழ்க்கை வல்லினமாக இப்படி முடிந்தாலும் கருணையிலே முடித்தது. அடுத்தது மெல்லினம். இதுதாங்க ரொம்ப அழகான விஷயம். வள்ளி நாச்சியார் எப்படியா எப்ப பாரு சாமியினுடைய நாமத்தை தான் பாடிக்கொண்டே இருப்பாளாம். இப்போ உங்களை எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு ஒன்று கலைமகன் பாட போகிறார். அந்த காலத்தில் ஔவையார் கிழவி மாதிரியே ஒரு கிழவி நம்ம பக்தி உலகத்தில் ரொம்ப நல்லா பாடிட்டு இருந்தாங்க. யார் சொல்லுங்கள்? பெங்களூர் ரமணி அம்மாள் என்று பக்திக்கென்றே பிறந்தவர். அற்புதமான பாடல். வள்ளி நாம ஜபத்தை எப்படி சொல்கின்றாள்? அதாவது மஞ்ச துண்டு கொடுத்தா கூட கீழே வட்டம் போட மாட்டா, கீழே ஒரு டிசைன் கிராஃபிக் டிசைனர் மாதிரி போட மாட்டா. தனக்கு தெரிஞ்ச மழலை கையாலே மழலை மொழியாலே முருகா என்று எழுதுவாள். யாரு? வள்ளி. இப்போ இருக்கிற குழந்தைகிட்ட கொடுத்தா ஒன்று எழுத மாட்டேங்கு, இல்லை முழுங்கிடுது. முழுங்கின அப்புறம் டாக்டர்கிட்ட கொண்டு போனால் அவர் 5000 ரூபாய் முழுங்கிறார். ஒரே நாளில் 5000 அவுட். இப்போ நம்ம கதையெல்லாம் முழுங்குற கதை, அவங்க கதையெல்லாம் உள்ளேருந்து எழுப்புற கதை. மகான்கள் கதை உள்ளே இருக்கிறத வெளில கொண்டு வருது, நம்ம வெளில இருக்கிறதெல்லாம் முழுங்கிட்டு முழுக்க தான் பெருசாகிடுது. சாமி ஒரு அழகான வார்த்தை சொல்வார். வாரியார் சாமி ரொம்ப அழகாக சொல்வார். கடவுள் கேட்ட வரத்தை கொடுப்பது பெரிதல்ல, கேளாத வரத்தை கொடுத்துருக்கார். எல்லாரும் கூர்மையாக கவனிப்பாங்க. என்னவா தெரியுமா? ஒரு சான் வயிறு அதுவே இவ்வளவு பாடுபடுத்துது, இது 1.5 சாணாக இருந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பேன். அடேப்பா, இப்போ 10 வீடு வச்சுருக்கோம், 40 வீடு வைக்கணும். ஆனால் என்ன இருந்தாலும் எத்தனை சாணாக இருந்தாலும் நம்ம சாமி சாப்பாடு போட்டுருவார். அது ஒன்று இருக்குல்ல. நீங்கள் ஒன்று வேண்டிக்கோங்க. ஒரே ஒரு விஷயம், கடவுளே எனக்கு பிறப்பு வேண்டாம் வேண்டிக்கோங்க, இறப்பும் வேண்டாம். எவன் ஒருத்தன் பிறப்பும் இறப்பும் இல்லையோ எம்மான் முருகன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான், மரணமில்லாத பெருவாழ்க்கை. அப்படி பிறப்பும் இறப்பும் இல்லை என்று வேண்டிக் கொள்ளுங்கள். ஏதோ ஒரு கர்மாவால் பிறந்துட்டிங்கன்னா, பிறக்கணுன்ற நிலைமை வந்ததுன்னா மனசுக்குள்ளே ஒரு வார்த்தை வேண்டிக்கோங்க. அப்பா கடவுளே, எனக்கு ஓங்கார குடிலுக்குள்ளே எனக்கு ஒரு தொண்டனாக இருக்கிற வாய்ப்பை மட்டும் கொடுத்துருக்கா. இதை நீங்கள் நிச்சயமாக வேண்டிக்கோங்க. ஏன்னா நிஜமாக சொல்கிறேன், ஒரு தாய் குழந்தைய அணைச்சி படுத்திருக்கும் போது எவ்வளவு சுகம் இருக்குமோ அப்படித்தான் நீங்கள்லாம் இருக்கீங்க. உண்மையா இல்லையா நான் சொல்கிறது? பாசம், அன்பு, அன்பே சிவம் என்ற உருவம். அப்படித்தான் வள்ளி முருகா முருகா என்று வளர்கின்றாள். நாம ஜபத்தை சொல்கிறதுக்கு துக்காராம்ஜி ஒரு கதை சொன்னார். அதை சொல்லிட்டு இந்த பாட்டுக்கு போகிறேன். 2 பொம்மநாட்டிங்க இருந்தார். பொம்மநாட்டிங்க இருக்கிற இடத்துல பொதுவாக என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? ஆஹா, இங்கிருந்து தைரியமாக சொல்கிறார். சண்டை தான் வந்தது. என்னன்னா, ஒரு அம்மா நல்ல சாது, நம்மளெல்லாம் மாதிரி. ஒரு அம்மா ரொம்ப வாயாடி, வாய் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னே தெரியாமல் லொடலொடா. இந்தம்மா என்ன சொல்லுது? நாமத்தை, இறைவன் நாமத்தை சொல்லி சொல்லி சிவாய நம சிவாய நம சிவாய நம அப்படின்னு சொல்லி வரட்டி தட்டுது. வரட்டி தட்டுற தொழில் தான், வரட்டி தட்டுது. துக்காராம்ஜி போகிறார். அப்படி போயின்னு இருக்கும்போது 2த்தையும் பார்க்குறார். அது 2வது ஒன்றுமே இல்லை. நீ ஏன் அந்த வரட்டி எவ்வளோ எடுத்த, நீ ஏன் இதை பண்ண, எந்த எடுத்துட்டிய, ஒந்த எடுத்து பண்ணான்னு அந்த அம்மா கேட்கவே இல்லை. அது பாட்டுக்கு சிவாய நம, ஓம் நமோ நாராயண,
சிவாய நம, ஸ்ரீராமா அப்படின்னு சொல்லிட்டு தட்டின்னு இருக்கு. அது என்ன பண்ணுது? சண்டை சண்டை சண்டை, வேலையை விட சண்டை ஜாஸ்தியாக இருந்தது. ரெண்டையும் துக்காராம்ஜி பார்த்தார். இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, சாமியினுடைய நாம ஜபம் எவ்வளவு முக்கியம் என்பதை தெரிவதற்கு. அப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் சின்ன சண்டை பெரிய சண்டை ஆயிடுச்சு. என்ன ஆச்சு? வரட்டிகளெல்லாம் ஒன்றுபட்டு விட்டன, கலெக்ஷன் சேர்ந்து போச்சு, பிரிக்க முடியல. பொருளில் தானே சண்டை வரும், மெயின் சண்டை. உனக்கு சொத்தா எனக்கு சொத்தா, அவனுக்கா இவளுக்கா, வருமா இல்லையா? இப்போல்லாம் வீட்டில் உடன்பிறப்புகள் கடன் பிறப்புகள் ஆயிட்டாங்க, சண்டைக்குனே வராங்க. எங்கேயோ வாங்கின ஜன்மங்கள் தான் உடன்பிறப்பாக வரும் நம்மக்கிட்ட, ஜாக்கிரதையாக இருக்கணும் அதில். அப்போது வரட்டிகள் மிக்ஸ் ஆகிடுத்து, சண்டை எக்ஸ்ட்ரீம் ஆகிடுத்து. அப்பவும் இந்த அம்மா நம்மளை மாதிரி அம்மா காமா ஓம் சிவாயனம் ஓம் சிவாயனம் சொல்லிகிட்டே இருக்கு. அப்போ துக்காராம்ஜியை கூப்பிட்டாங்க. ஊர் மக்கள் எல்லாம் பஞ்சாயத்து கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு, சாமி, அவர் சாமின்னு கூட தெரியாது, பாவம் கிராமம் அது. சாமி, இந்த 2 பேரும் ரொம்ப சண்டை போடுறாங்க, யாருடைய வரட்டின்னு தெரியலையா, மிக்ஸ் ஆகிடுத்தான், என்ன செய்யறதுன்னு தெரியல, நீங்கள் கொஞ்சம் பிரித்து கொடுங்களேன். என்னவோ அவர் வரட்டி பிரிக்கனே வந்தவர் மாதிரி துக்காராம்ஜியை கூப்பிட்டாங்க. அவர் பார்த்தார், தம்புராவை கொஞ்சம் கீழே வச்சுட்டார். இனிமேல் அதுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்தார். வரட்டி மொத்தமாக கிடக்கு. நல்லா கேளுங்க, இது புரிஞ்சுதுன்னு சொல்லணும். நாளையிலேருந்து ஒரு தரமாவது முருகான்னு சொல்லணும், அவ்வளோதான் எனக்கு வேணும். ஒரு வரட்டி எடுத்து காதில் வச்சார், அடுத்த வரட்டி எடுத்து காதில் வச்சார். அப்படின்னு இங்கே சிலது இங்கே சிலது போட்டார். போட்டதுக்கப்புறம் எல்லா ஊர் மக்களுக்கும் கொஞ்சம் ஞானம் வர ஆரம்பிச்சிது. என்ன சாமி இது? இப்போ வந்திருக்க யுகத்தில் தான் சீடியை காதில் வச்சு வாக்மேன் ஒயரை போட்டுக்கிட்டு உயிரோடு அலையிறவங்களாம் ஒயரோடு அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் நீ இப்படி காதில் வரட்டி இந்த ஒரே வைக்கோல் அதுவுமா சேர்ந்து காதை குத்துமே, அதில் வேற கேட்குறீங்க அப்படின்னோடனே சாமி சொன்ன வார்த்தை நமக்கு வேணும். பெண்களே, தாய்மார்களே, நான் இவர்கள் வரட்டி திரட்டும் போது இப்படித்தான் சென்றேன். இந்த பெண்மணி அமைதியே உருவமாய், அன்பே சிவமாய், கருணையோடு, தாய் அன்போடு வரட்டி தொட்டும் தொழிலையும் கடவுளுக்கே அர்ப்பணம் செய்து சிவாய நம சிவாய நம என்று செய்தாள். ஆனால் இந்த பெண்மணி முன்ஜன்மா பாவத்தாலே ஒரே சண்டை போட்டு கொண்டு செய்தாள். இவள் செய்த திரட்டிய வரட்டியிலே அதை நான் காதிலே வைத்தவுடனே சிவாய நம சிவாய நம என்று கேட்டது. இந்த அம்மா அவனுடைய இதை காதல வைத்த உடனே கச்சமுச்ச கச்சமுச்ச என்று ஒரே சண்டை ஒலி கேட்டது. சண்டை ஒலி கேட்டதெல்லாம் இந்த அம்மாவோடது, சிவாய நம கேட்டதெல்லாம் இந்த அம்மாவோடது என்று வரட்டியை விரித்து வைத்து விட்டேன். அது வரட்டி அல்ல, நாம ஜபங்களின் திரட்டி என்று சொன்னார். இப்போ நீங்கள் நினச்சி பாருங்க, சாதாரண சாணி தானே வரட்டி. அந்த வரட்டிக்குள் நாம ஜபங்கள் ஏறும்போது அன்பர்களே, பூஜை அறையில் இல்லை, சமையலறையில் இல்லை, அலுவலகத்தில் இல்லை, எங்கு இருந்தாலும். சில பேர் பாத்ரூமில் மட்டும் பாடுவான், அப்படி இருந்தாலும் பரவாயில்ல. பெருமானுடைய நான் பாத்ரூம் சிங்கர்னே சொல்லுவாங்க. எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, பெருமானின் நாமத்தை ஒரு முறையாவது சொல்லிவிட வேண்டும் என்பது நம்முடைய தந்தையார் நமக்கு கொடுத்திருக்கும் மந்திரம். அதை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நாள் சொல்லுங்க, திரௌபதி நாராயணா நாராயணான்னு சொல்லிகிட்டே இருந்தாலாம். இப்படி சொல்லலாம், தப்பில்லை. ஏன்னா ஆழ்வார் வந்திருக்கும் தலம் இது. நாராயணா என்னை காப்பாற்ற மாட்டியா, என்னுடைய மானத்தை காப்பாற்ற மாட்டியா? ஒரு கையால் வரல. நாம ஜபம் செய்பவர்கள் எப்படி செய்ய வேண்டும்? 2 கையையும் உயர்த்தி பரிபூரண சரணாகடைந்த மாதவா, என்னுடைய முழு மானமும் உன்னுடைய கையிலே கண்ணா என்று சொல்லும்போது இறைவன் அவனுக்கு மானத்தை காப்பாற்றுகிறான். அப்படித்தான் வள்ளியம்மை அற்புதமாக என்னப்பனே என்னையனே என்று பெருமாட்டி பாடுகின்றாள். அற்புதமான பாடல். எல்லாரும் சேர்ந்துக்கோங்க. வேல் வேல் வெற்றி வேல் என்று வரும்போது அனைவரும் சேர்ந்து கொள்ள வேண்டும். என்னப்பனே என்னையனே கந்தப்பனே கந்த காருண்யனே, என்னப்பனே என்னையனே கந்தப்பனே கந்த காருண்யனே, பன்னிருகை வேலவனே
பன்னிருகை வேலவனே பன்னிருகை வேலவனே பன்னிருகை வேலவனே கன்னிவள்ளி மணவாளனே முருகன் கன்னிவள்ளி மணவாளனே வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் வேல் முருகா மாம்பழனி வேல் முருகா வேல் 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 முருகா மாம்பழனி வேல் முருகா வேல் வேல் பார்வதியாள் பாலகனே பார்வதியாள் பாலகனே பார்வதியாள் பாலகனே பார்வதியாள் பாலகனே பக்தர்களுக்கு அனுகூலனே முருகன் பக்தர்களுக்கு அனுகூலனே வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் வேல் முருகா மாப்பழனி வேல் முருகா வேல் 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 முருகா மாப்பழனி வேல் முருகா வேல் வேல் எட்டு குடி வேலவனே எட்டு குடி வேலவனே எட்டு குடி வேலவனே எட்டு குடி வேலவனே சுட்ட பழம் தந்தவனே ஔவைக்கு சுட்ட பழம் தந்தவனே வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் வேல் முருகா மாப்பழனி வேல் முருகா வேல் 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 முருகா மாப்பழனி வேல் முருகா வேல் வேல் கால்களில் போர்ச்சிலம்பு கைகளில் போர்ச்சலங்கை கால்களில் போர்ச்சிலம்பு முருகன் கைகளில் பொற்சலங்கை சல் 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 என வருவான் முருகன் சல் 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 என வருவான் வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் வேல் முருகா மாப்பழனி வேல் முருகா வேல் 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 முருகா மாப்பழனி வேல் முருகா வேல் 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 முருகா மாப்பழனி வேல் முருகா வேல் வேல் முருகா மாப்பழனி வேல் முருகா வேல் அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சபாஷ். ஔவை பாட்டி மாதிரி பார்க்க முடியாத பாட்டி இப்படி இந்த ரமணியம்மாள் பாட்டி. இப்படி பக்தி கானத்தை பாடி வந்ததனால்தான் வள்ளிக்கு காதல் இலையாக முருகன் வந்து அற்புதமான வேங்கை மரமாகி வேடனாகி ஒரு பாட்டு நீங்கள் அந்த கந்த புராணத்தில் படிச்சுட்டா போதும். சொந்த புராணத்தெல்லாம் விட்டுட்டு இடையில வந்த புராணத்தெல்லாம் தள்ளிட்டு கந்த புராணத்தை மட்டும் படிச்சுங்க. கந்தன் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பகைவர்களின் ஆற்றலை வற்றச் செய்பவன் அர்த்தம். உங்களுக்கு ஒரு பகைவன் இருக்கானா, அவன் அழியணும் நீங்கள் நினைக்காதீங்க, கந்தா அப்படின்னு சொல்லுங்க போதும். அப்படி போதுமா, செஞ்சா நடக்குமா அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் என்கிட்ட விட கிடையாது. நாங்கள் நம்பியே வாழ்ந்தவர்கள், அப்படித்தான் இருப்போம். அப்படி முருகா முருகா என்று சொல்லியதனால்தான் அந்த பெருமாட்டிக்கு தாத்தா வடிவிலே முருகன் வந்து அற்புதமான 6 முகங்களையும் காண்பித்து யானையை கொண்டு வந்து பயமுறுத்தி, அதாவது காட்டில் இருக்கிற பொம்பளை தானே யானைக்கு பயப்படுவாளான்னு கேட்பாங்க. பெரிய மிலிட்ரியிலேருந்து வந்திருப்பார், கரப்பாம்பூச்சின்னா பயம் இருக்கும். ஒய்ஃபை கூப்பிடுவார், அம்மா வந்து இந்த கரப்பாம்பூச்சி அடிச்சிரு அப்படிம்பார். இங்கே அதுக்கு என்ன சொல்வீங்கன்னு எனக்கு தெரியாது, சின்னதாக இருக்கும். அதை பார்த்து அவர் மிலிட்ரியில் அப்படி விளையாடுறவராக இருப்பார். ஆனால் கரப்பாம்பூச்சியை கண்ட பயம். யாருக்கு எது பயம்னு தெரியாது. வள்ளிக்கு முருகன் மீது பயம் இல்லை, தன் சொத்து. சிவன் மீது பயம் இல்லை,
தன் மாமனார். யார் மீதும் பயம் இல்லை, ஆனால் யானையை கண்டால் பயம். அடேங்கப்பா, என்ன கதை இதெல்லாம்! கச்சிப்ப சிவாச்சாரியோட சொத்து இது. அதாவது கச்சிப்ப சிவாச்சாரியார் எழுதிய கந்த புராணத்துக்கே அவ்வளோ மரியாதைன்னா, நம்மெல்லாம் எழுதுகிற கதைகளை நம்ம திருத்தினாலே அசிங்கமாக இருக்குது. ஆனால் முருகப்பெருமானால் திருத்தப்பட்ட கதை கந்த புராணம். அதுதான் அழகு. அதனால்தான் இன்றைக்கும் பரிமளிக்கின்றது. 6 படலங்கள், அற்புதமான 6வது படலம், 6வது காண்டம் உபதேச காண்டம். அதில் வள்ளியம்மை திருமண படலம். வள்ளியினுடைய திருமணத்திலே நமக்கு தெரிய வேண்டிய செய்தி 3. அதுதான் மெல்லினம். ஜீவாத்மா வாழும் விதமாக வாழ்ந்தால் பரமாத்மா நம்மை தேடி வரும். நீங்கள்லாம் வாழும் விதமாக வாழ்ந்திருக்கீங்க, நானும் அதில் சேர்ந்துக்கிட்டேன், நாங்களும் அதில் சேர்ந்துக்கிட்டோம். பரமாத்மா நம்ம கிட்டக்கு வந்துருச்சு. அதுதான் இல்லையா சந்தோஷம்? அதாவது உலகத்தில் எத்தனை பெரிய வேணா வரட்டுமே, அம்மா மடியில் இருக்கிற இடுப்பில் இருக்கிற குழந்தை எதிராளியை பார்த்து வெவ்வே காமிக்கும். அம்மா மடியில் இருக்க, இடுப்பில் இருக்க, யாரால என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி தாயின் இடுப்பில் இருக்கும் குழந்தைகள் போல நாம் எல்லாம் சாமியினுடைய திருவடி கிட்டக்க இருக்கும். ஜீவாத்மா பரமாத்மா. இன்னொரு தத்துவம், மனிதன் வாழும் விதமாக வாழ்ந்தார் சைவ வைணவ ஒற்றுமையை பார்த்து ரசிக்கக்கூடிய அழகிலே திருமாலுடைய தங்கையாகிய வள்ளி ஆச்சியாரை, அமுதவல்லி சுந்தரவல்லி என்ற மக்கள் பெரிய கதை, அது இன்னொரு முறை சொல்லுவோம். அமுதவல்லி தேவசேனாவாக தோன்ற விண்ணிலும் இவள் வள்ளியாக தோன்ற நம்ம வள்ளி மலையிலையும் கல்யாணம் செய்து கொண்ட எதிர். அது 2வது சைவ வைணவ ஒற்றுமை. சிவனின் மகன் முருகன், திருமாலின் தங்கை, இப்படி வந்ததா. அடுத்தது 3வது என்னன்னா, வாழும் விதமாக வாழ்ந்தால் தாழ்த்தப்பட்ட குலம் என்று கருதப்பட்ட வேடர் இனத்தில் வளர்ந்தவளையும் முருகப்பெருமான் கையெடுத்துக் கொள்வார். இதுதான் 3வது கருத்து. அப்பா, நான் சாதாரண மனுஷன், என்னை ஏத்துப்பாரா? ஏத்துப்பார். அவர்தான் முருகன். வள்ளி வேடர் குலத்திலே வளர்ந்தவள், அவளுக்கு ஒன்றும் தெரியாது. அவள் வந்தப்போ ஏடா மூடா போடா வேடான்னா அந்த 4 டாவும் சாமிக்கு பிடிச்சது. காரணம், வள்ளியினுடைய தமிழ் பெருமானுக்கு பிடித்த காரணம், முருகனுக்கு ஒரு பெயர் உண்டு, வைதாரையும் முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்பவன். ஏண்டா நீ திட்டினவங்களையும் வாழ வைக்கிறேன்னு ஒருத்தர் கேட்டாரா முருகன்ட்ட. அப்போ முருகர் சொன்னாரா, யார் திட்டினாலும் எனக்கு வள்ளி ஞாபகம் வருது, அவ தான் என்னை ஏடா மூடா போடா வேடான்னு இதை மாதிரி திட்டினது யாரும் ஞாபகம் கிடையாது. மனைவின்றவன் ஞாபகம் வந்துட்டா அள்ளி கொடுத்துட வேண்டியதானே வரத்த அப்படின்னு சொல்கிற காட்சி மேலேயும் இருக்குது பாருங்க, இங்கேயும் இருக்குது இல்லை. அம்மா சொல்லிட்டா நம்ம டொனேஷன் எழுதுவோம் இல்லையா? எங்கள் வீட்டில் அப்படி இல்லை, நான் சொல்லிட்டா அவர் எழுதுவாருன்னு நீங்கள் நினைப்பீங்க. 2 பேருமே எழுத மாட்டோம். எங்கள் அப்பா அம்மா சொன்னது தான் நாங்கள் 2 பேரும் செய்வோம். அதுதான் வேணும். தந்தை தாய் பெண் 2 வார்த்தையில் பாட்டி சொல்லிட்டு போயிட்டா. அந்த 2 வார்த்தையும் மறந்தோம், நீதி நூல்களையும் மறந்தோம். வள்ளி நாச்சியாருக்கு திருமணம் என்பது மெல்லினமாக நடந்தது. 3வது இடையிடம். அருணகிரி வாழும் விதமாக வாழவில்லை அன்பர்களே. அருணகிரியின் வாழ்க்கை தவறான வாழ்க்கை. ஆனால் அந்த அக்காக்காரி திருத்திரா, ஒவ்வொரு வீட்லேயும் அக்கா இருந்தால் இப்படி இருக்கணும். அப்பா அருணகிரி, உன்னை எப்படியடா வளர்த்தோம், முத்தம்மையாரின் மகனாக பிறந்தாயே, நான் இப்பொழுது 10 பாத்திரம் தேய்த்து வாழும் நிலைமையில் இருக்கின்றேனே, மீண்டும் நீ அந்த வழியில் செல்கின்றாயே. நம்ம சாமி சொல்கிற வேலை, அதாவது பாவம் செய்கிறவனை பாவம் செய்யாதன்னு இழுத்துட்டு வாங்கிறது, அதை செய்கிறா ஆதியம்மை. அவள் கூட நம்முடைய குடில் தொண்டர் மாதிரி தான் இழுத்துட்டு வரா. அப்போ கூட அவருக்கு முன்வினைன்னு உன்னை டச் ஆகிட்டே இருக்கும், அது செய்யுது. அந்த தொழுநோய் கண்ட நிலைமையிலையும் ஓடுறார். ஒரு மனுஷன் உலகத்திலேருந்து நடுங்க வேண்டிய முதல் பேய் காமப்பேய். எவனாக இருந்தாலும் அதில் விழுந்துருவான். விழக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் முதல் முகம். 6 முகத்தின் முதல் முகம் ஒரு பகைமையை நம்மிடமிருந்து தடுக்கும், காமத்தை எடுத்துவிடும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அந்த மிருகம் கண்டிப்பாக இருக்கும். அது இல்லாமல் இருக்கிற சாமியினுடைய அருள் இருந்தால் நம்மளுக்கு அது இருக்காது. அப்போது அந்த காமத்தால் ஓடுகின்றான். அப்போ ஒரு வார்த்தை சொன்னான், அருணகிரி நீ ஒருவன் அருளால் பிறந்தாய். யாரு? முருகப்பெருமான். அவன் அருளால் விளர்ந்தாய். யாரு? முருகப்பெருமான். அவனே உன்னை காப்பாற்றட்டும் என்று பொறுப்பை ஒப்படைத்து விட்டார். கோபுரத்துக்கு ஏறார். ஒரே விழுந்துடணும்னு முடிவு பண்ணார். சாமி இல்லை பூமி என்ன தாங்கிக்கோன். சாமியா பூமியா? அது எது தாங்கிச்சு?
முருகப்பெருமான் வந்தார். இப்போ இடையினம், தமிழிலே வல்லினம் சூரசம்ஹாரம், மெல்லினம் வள்ளி திருமணம், மூன்றாவது இடையினம். தப்புக்கு தண்டனை கொடுத்தார், தொழுநோய் வந்தது, எல்லோரும் கண்டு ஓடினார்கள். ஆனால் அவருக்குள் இருக்கும் தமிழுக்கு திருப்புகழ் தர வேண்டாமா? அருணகிரிநாதர் பாடினதுக்கு மட்டும்தான் பெருமான் பேர் வச்ச திருப்புகழை பாடு. மற்ற எல்லாம் நம்ம நூலெல்லாம் எழுதிட்டு நம்ம பேர் வைப்போம். ஆனால் சாமி பேர் வச்சது திருப்புகழுகத்தான். எப்படி பாடுகின்றார்? நாக்கால், அவர் நாக்கிலே வேலினால் எழுதி சும்மா இரு சொல்லற என்ற மந்திரத்தை உபதேசித்து, நமக்கெல்லாம் கூட அந்த சும்மா இருக்கிறதா கஷ்டம். ஏன்னா மனுஷன் வந்தது குரங்குலேருந்து. சும்மா நீங்கள் பார்க்குக்கு கூட்டு போனீங்கன்னா கூட இருக்கிற செடியெல்லாம் கிள்ளி போட்டுரும். ஒன்று மேலே எங்கேயாவது ஒரு, இப்போ நீங்கள் இதை கொஞ்ச நேரம் கழிச்சுப்பாங்களே, இதில் தான் நாலு கிள்ளிட்டு இருப்பான். மனுஷனுடைய குணம் குரங்கு, டார்வினிலிருந்து வந்தவன். ஆனால் இன்னும் ஒரு ஆராய்ச்சி மீண்டும் அப்படியே ஆகி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட குரங்குகளை திருத்தி கொண்டு வருவதுதான் சாமியினுடைய பொறுப்பு. நம்ம விலகிடலாம், சாமி பண்ணிடுவார் அதை. அப்போ அதனால் அந்த குரங்கு புத்தியாலே அருணகிரி பெருமான் அப்படியே தன்னுடைய வாழ்க்கை இழந்து வரும்போது தவறுக்கு தண்டித்து தமிழுக்கு திருப்புகழை கொடுத்து தாங்கி சும்மா இரு சொல்லற சும்மா இருந்தார். 12 ஆண்டுகள் தவம் செய்தார். அந்த தவத்தின் பயனால் தானமும் தவமும் தான் செய்வராயின் என்னாச்சு? வானவர் நாடு வழி திறந்து முருகப்பெருமான் வந்து கையிலே அடைத்தார், அணைத்து கொண்டார். முருகா திருப்புகழை பாடு. பாடுமுறை அறியலேனே சாமி. இல்லை, முத்தைத்தரு என்று பாடு. இந்த விளக்கத்தை சொல்லி, இந்த பாடலை சொல்லி அடியேன் 5 நிமிடத்திலே நிறைவு செய்கின்றேன். அன்பர்களே, முத்தைத்தரு என்று எடுத்து கொடுத்ததன் காரணம் என்ன? ஒன்று, முத்தம்மையாரின் மகன், தாயை பாடடா நல்ல பிள்ளாய் என்று. 2, முத்து என்ற ஒரு பிரகாசமான மணி இருக்கிறதல்லவா, அதுதான் இயற்கையிலேயே ஒளி உடையது, உருவாக்கப்பட்ட ஒளி அல்ல. முத்துக்கு இயற்கை பிரகாசம் உண்டு. அப்படி திருப்புகழ் பிரகாசமாக ஜோதியாக ஒளிரட்டும் என்றது முத்தைத்தரு. 3வது ஒன்று உண்டு, முருகப்பெருமானுக்கு முத்தையான்னு ஒரு பேர் உண்டு. அதனால் என்னையே நீ பாடு என்று சொல்வது போல சீர்கொண்ட தெய்வ வதனங்கள் ஆறும் என்று எப்படி வள்ளல் பெருமானுக்கு காட்சி தந்தாரோ அந்த காட்சியை அப்படியே அருணகிரியார்க்கும் தருகின்றார். எங்கள் வேலை என்னன்னா, எந்த ஞானிகளாக இருந்தாலும் ஒன்றா சேர்த்துருவோம். வள்ளல் பெருமானுக்கு காட்சி கொடுத்த சீர்கொண்ட தெய்வ வதனங்கள் ஆறும், அருணகிரியாருக்கு காட்சி கொடுத்த முத்தைத்தரு, 2ஐயும் இணைத்து பாடுவதற்கென்று எங்களை அன்போடு அழைத்து, தாய் வீட்டு விருந்தா பிள்ளை வீட்டு விருந்தான்னு சொல்ல தெரியல, மொத்தத்தில் எனக்கு நல்ல விருந்து சுகம் நல்கும் வைத்தியநாத மருந்து என்பது போல அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கும் சுவாமிக்கு, வாய்ப்பு அல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கும் சுவாமிக்கு நன்றி சொல்லி உங்கள் கண் முன்னாடி வள்ளலாரையும் உங்கள் கண் முன்னாடி அருணகிரியாரையும் கொண்டு வருவது என்னுடைய வேலை. முடித்து 5 நிமிஷத்திலே நிகழ்ச்சி நிறைவு பெறும். சீர்கொண்ட தெய்வவதனங்கள் ஆறும் திகழ் கடப்பந்தார் கொண்ட 12 தோள்களும் தாமரை தாள்களும் ஓர் கூர்கொண்ட வேலும் மயிலும் நற்கோழி கொடியும் அருட்கார் கொண்ட வன்மை தனிகாச்சலமும் என் கண்ணுற்றதே என் கண்ணுற்றதே முத்தை தருபத்தி திருநகையத்து கிரிசத்தி சரவண முத்து குருவித்து குருபரையன போதும் முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரிசத்தி சரவண முத்து குருவித்து குருபரையன போதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 முவர்க்க தமரரும் அடிப்பேன 10 தலை தத்த கணை
செய்தொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு வட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்தற்கிரதத்தை கழகிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தொடு ரட்சி தருள் வரும் ஒரு நாளே தித்தித்தைய பொத்த பரிபுர நிறுத்த பதம் வைத்து பைரபிதி கொட்கனடிக்க கழுகொடு கழுதாட திக்கு பரிகட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பௌரிக்கு திரிகிடகயன போது கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குக்கி புதி புக்கு பிடியன முதுகூகை பொற்புற்றழ நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து படமொத்து பொறவல பெருமாளே பொற்புற்றழ நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து படமொத்து பொறவல பெருமாளே 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 அன்பான தொண்டர்களே, ஓங்காரக்குடில் ஆசிரமத்திற்குள் உலகமே விழித்திருக்கின்றது என்பதை சுவாமியினுடைய உரையிலிருந்து தினசரி கேட்டுக்கொண்டிருக்கும் பாக்கியவான்கள் நீங்கள். உங்களிலே நாங்களும் ஒருவராய் என் தந்தையார் கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறும் அவருடைய ஆசையோடு, என் தாய் மகாலட்சுமி சுப்பு ஆறும் அவர்களுடைய ஆசையோடு, என் கணவனார் டாக்டர் எஸ் திருமகன் அவர்களுடைய அன்பான ஒத்துழைப்போடு ஆசையோடு உங்களெல்லாம் பார்த்துட்டு பிரியறதுக்கே எனக்கு எப்போவுமே வழக்கம் போல் மனசு வராது. வழக்கம் போல் சுவாமியின் அருளால் வந்தேன், சுவாமியினோட அருளால் மீண்டும் செல்கின்றேன், சுவாமியினோட அருளால் மீண்டும் மீண்டும் வருவேன். இதை தவிர எனக்கு சொல்ல ஒரு வார்த்தையும் இல்லை. ஐயா அவர் பேசும்போது, பூபதி ஐயா பேசும்போது நிறைய பட்டங்களெல்லாம் படித்தார், பாசத்தோடு படித்தார். அவருடைய அன்புக்கும் மதுசூதன் ஐயா எப்போ வந்தாலும் எங்கள் பயணம் பூரா அவர் கையில் தான். அன்போடு டிக்கெட் எடுத்து கொடுத்து அவருடைய கையிலும், நடராஜன் அவருடைய அன்பு வாழ்த்திலும், அன்பு குமரகுருவரையர் சகோதரர் அவருடைய வாழ்த்திலும், தாய்மார்களுடைய அன்பிலும், பெரியவர்களுடைய பாசத்திலும் 7 வயது முதலாய் என்னை குழந்தையாய் பார்த்தீர்கள். இன்றைக்கும் நான் உங்களுடைய அன்பு மகள்தான், சாமிக்கு மட்டும்தான் தாய் என்று சொல்லிக்கொண்டு கலைவாணியினுடைய அன்போடும் செல்வியுடைய அன்போடும் மீண்டும் மீண்டும் அழைக்க அழைக்க உங்களுடைய அன்பு தொண்டராய் வந்து கொண்டே இருப்பேன். ரயில் விரட்டவில்லை என்றால் என்னுடைய உயிரும் உயிலும் இங்குதான் இருக்கும் என்று சொல்லிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழிய செல்தமிழ் வாழ்க தமிழர், வாழிய பாரத மணி திருநாடு, வாழிய செல்தமிழ் வாழ்க தமிழர், வாழிய பாரத மணி திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், ஜெயமல்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி